ஐயா ஆ, திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியாரையும் வணங்கிறேங்க ஐயா. ஐயா நீங்களே நால்வர் துதி, விநாயகர் துதி, குரு வணக்கம் எல்லாம் பாடி நீங்களே ஆரம்பிச்சிருங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. சரி. நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கழல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தோவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் மேய்க்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவிடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. நாம் திருமந்திர சிந்தனையில் சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பின் கீழே 10 பாடல்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். போன வாரம் சிந்தித்தல ஒரு சிறிய தொகுப்பு. பெருமான் 5 தொழில்கள் செய்கின்றான். ஒன்று சிருஷ்டி என்கின்ற படைத்தல் தொழில், இரண்டாவது ஸ்திதி என்று சொல்லக்கூடிய காத்தல் தொழில், மூன்றாவது சங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கல் தொழில், நான்காவது துரோபாவம் என்று சொல்லக்கூடிய மறைத்தல் தொழில், அப்புறம் அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த அருள் செய்யக்கூடிய தொழில். பெருமான் தான் இந்த 5 தொழில்களையும் செய்கின்றான். எனவே அந்த பெருமான் இப்ப சங்கார காலம் விட்டது. சங்கார காலத்தில் என்ன செய்கின்றான்? எல்லா உலகங்களையும் அவன் தனக்குள் ஒடுக்கி கொண்டிருக்கின்றான். எல்லா உயிர்களையும் தனக்குள் ஒடுக்கி கொண்டு அவன் ஒருவன் மட்டுமே தனியாக நிற்கின்றான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று திருவாசகத்தில் சொல்வது அதான். அம்பாளை கூட தனக்கு ஒடுக்கிக் கொள்கின்றான். அதனாலதான் சிவபெருமான் என்ன செய்தார்னா, நம்முடைய மாணிக்கவாசர்கிட்ட போயிட்டு திருவாசகத்தை தன் கையால் எழுதினார். மாணிக்கவாசர்கிட்ட கேட்டுக்கலாம், இப்ப எனக்கு ஒரு பிரதி கொடுனா நிச்சயமா கொடுத்துக்க போட்டார். ஆனா பெருமான் என்ன செய்ய தன்னுடைய கைப்பட தானே எழுதி தானே அந்த ஊழிக்கால முடிவில் படித்து மகிழ்கின்றான். அப்பொழுது உயிர்கள் எல்லாம் இளைப்பு ஆறுகின்றது. இளைப்பாரி முடித்தவுடன் என்ன செய்கின்றார்கள்? மறுபடியும் என்னன்னா சிருஷ்டியை தொடங்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு, அப்படியே லீவ்லயே அப்படி இருந்து கூட விடக்கூடாது. அவங்க ஓரளவுக்கு விளையாடி மைண்டு உடம்புலாம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ரிலாக்ஸ் மறுபடியும் ஸ்கூல் திறக்கணும் இல்லையா? மறுபடியும் இந்த சிருஷ்டியை பெருமான் ஆரம்பிக்கின்றார். இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கும் போது முதல்ல எங்கேருந்து தொடங்குறாரு அப்படின்னா, மொத்தம் நமக்கு 3 தத்துவங்கள் இருக்கு. 36 தத்துவங்களே 3ஆ பிரிக்கிறோம். ஒன்று சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. பெருமான் என்ன செய்கின்றார்னா, அந்த சுத்தமாய பௌனத்தை தானே படைக்கின்றார். சிவபெருமான் தானே படைக்கின்றார். அசுத்தமாய பௌனத்தை அனந்தேஸ்வரர் கொண்டு படைக்கின்றார். அதே மாதிரி இந்த பிரகிருதி மாயை ஸ்ரீகண்ட ருத்ரன் மூலமாக படைக்கின்றார் என்ற கருத்தை போன வாரத்துல பார்த்தோம். இந்த பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த நாதத்துக்கு அப்பால் உள்ள நாதாந்தத்துல தான் பெருமான் இருக்கின்றார். அவர் முதல் என்ன செய்றார்? நாதம் அல்லது சிவத்தை கொண்டு என்ன செய்கிறார்? நாதத்திலிருந்து விந்து, சிவத்திலிருந்து சக்தி, அந்த மாதிரி படைக்கின்றார். அப்புறம் மூன்றாவதாக என்ன படைக்கிறா? சாதாக்கியம். சாதாக்கியம் சிவமும் சக்தியும் சம அளவில் இருக்கக்கூடிய சக்தி. சிவனிடம் ஞான சக்தி இருக்கின்றது, அம்பாளிடம் கிரியா சக்தி இருக்கின்றது. அந்த இரண்டும் சம அளவில் இருப்பது அது சாதாக்கியம். நமக்கு ஞானமும் இருக்கணும், செயலும் இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா அது பயன்படாது. நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், ஆனா அதுல அறிவு பத்தி முறை பத்தி எனக்கு தெரியாது, அதுவும் நமக்கு பயன்படாது. ஞானமும் வேண்டும், கிரியையும் வேண்டும். அதனால்தான் நம்ம எல்லா சிவன் கோயிலும் இந்த சதா சிவலிங்கத்தை, சாதாக்கிய லிங்கத்தை நம்ம வைத்திருக்கின்றோம் அந்த அருவுருவமாக. அப்புறம் சாதாக்கியத்திலிருந்து மகேஸ்வர தத்துவம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மகேஸ்வரத்தில் 25 மகேஸ்வர முத்தங்கள், அந்த 64 பைரவ முத்தங்கள்லாம் அங்கே படைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு கீழ் சுத்த வித்தை என்று சொல்லப்படக்கூடியது. அந்த சுத்த வித்தையில
பிரம்மன், திருமால், ருத்ரன் போன்ற முதல் 3 தெய்வங்கள் வந்து இங்க படைக்கப்படுகின்றார்கள். எனவே அந்த பிரம்மன் வந்து படைக்கின்றான், திருமால் வந்து காக்கின்றான், நம்ம ருத்ரன் வந்து ஒடுக்குகின்றான், மகேஸ்வரன் வந்து மறைக்கின்றான், சதாசிவன் வந்து அருளுகின்றான். எனவே இவர்கள் வந்து 5 காரண கடவுள்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். இந்த 5 காரண கடவுள்களும் செயல்படுவது வந்து நம்முடைய சிவபெருமானின் இச்சையின் மூலமாக தான், தன்னிச்சையாக அவர்கள் வந்து செயல்படுவதில்லை. இந்த மாதிரி சிருஷ்டி வந்து தொடங்கப்படுகின்றது. தொடங்கி பெருமான் வந்து காரணத்தை படைத்து விட்டார். அப்புறம் என்ன செய்கின்றார்கள்னா, சிவதத்துவத்திலிருந்து கீழே வரணும் அப்படின்னா அங்க வந்து என்னது வித்யா தத்துவம் இருக்கின்றது. அந்த வித்யா தத்துவத்துல நமக்கு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கின்ற 7 தத்துவங்கள் வந்து இருக்கின்றன. அந்த 7 தத்துவங்களை வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இது 5 என்னன்னா இந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு உடம்பாக இருக்கின்றது. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கஞ்சுக சரீரம் சொல்றோம். வந்து 5 இருப்பதனால அது பஞ்ச கஞ்சுகம், 5 அச்சரம் தான் பஞ்சாட்சரம் சொல்றோம் இல்லையா? அப்படி 5 காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், அந்த இது வந்து அந்த 5 வந்து புருடனுக்கு வந்து உடம்பாக சட்டையாக இருப்பதால் இதை கஞ்சுக சரீரம், பஞ்ச கஞ்சுக சரீரம் சொல்றோம். அந்த மாயை வந்து காரண சரீரமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா அந்த வித்தியாதத்துள்ள அந்த கலை இருக்கு இல்லையா? அந்த கலை என்ன செய்யுதுன்னா இந்த ஆன்மாவின் செயலை வந்து தூண்டுகின்றது. அராகம் வந்து இச்சையை வந்து தூண்டுகின்றது. அந்த வித்தை வந்து ஞானத்தை வந்து தூண்டுகின்றது. எனவே இந்த 3ம் கலை, வித்தை, அராகம் இது வந்து நம்முடைய ஆன்மாவின் இச்சை, கிரியை, செயலை வந்து தூண்டுகின்றது. அப்போது என்ன செய்கிறது? இந்த ஆன்மா வந்து ஓரளவுக்கு செயல்பட தன்மைக்கு வருகின்றது. அப்பொழுது என்ன வித்யா தத்துவத்துக்கு கீழே இறங்கி பிரகிருதி மாயைக்கு வருகின்றது. இந்த பிரகிருதி மாயை வந்து முழுக்க முழுக்க வந்து குணமயமானது. எனவே பிரகிருதி மாயை, மூலப்பிரகிருதி, குணதத்துவம், சித்தம் என்று சொன்னால் எல்லாமே ஒண்ணுதான். அங்கதான் வந்து நமக்கு குணதத்துவம் வந்து வருகின்றது. சாத்விக குணம், ராஜச குணம், தாமச குணம் என்ற 3 குணங்களும் அங்க வருது. எனவே அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரகிருதி மாயை என்கின்ற குணதத்துவம் அல்லது சித்தம் வந்து தோன்றுகின்றது. அதுல வந்து அந்த குணம் வரும்போது அது குணசரீரம் என்று சொல்கின்றார்கள். இந்த ஆன்மாவுக்கு அது குணசரீரமாக இருக்கின்றது. அதுக்கு கீழே வந்து புத்தி இருக்கின்றது. புத்திக்கு அப்புறம் வந்து அகங்காரம் வருகின்றது. அந்த அகங்காரம் வந்து 3ஆக பிரிந்து அது வந்து என்ன சாத்வீக அகங்காரம் என்கின்ற தைசத அகங்காரம். அந்த தைசத அகங்காரத்திலிருந்து மனமும் 5 ஞானேந்திரியங்கள், 5 அறிவு கருவிகள், மெய்வாய், கண்மூக்கு, செவி என்கின்ற அந்த 5ம் வந்து தோன்றுகின்றது. அதுக்கப்புறம் ராஜச அகங்காரம். ராஜசம்னா செயல்படக்கூடிய தன்மை. எனவே செயல்படக்கூடிய தன்மையிலிருந்து என்ன செய்கின்றன நம்முடைய கர்மேந்திரியங்கள், கை, கால், குதம், குறி, வாய் என்கின்ற அந்த 5 கர்மேந்திரியங்கள் அல்லது தொழிற்கருவிகள் வந்து தோன்றுகின்றது. 3வது வந்து பூதாதி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து தன்மாத்திரைகள், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற அந்த 5 தன்மாத்திரைகள் வந்து தோன்றுகின்றது. இந்த 5 தன்மாத்திரைகள் இருந்து 5 பூதங்களும் தோன்றுகின்றது. இதை நம்ம போன வாரத்துல வந்து பார்த்தோம். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து பஞ்ச கஞ்சுக சரீரம் பார்த்துட்டோம், குணசரீரம் பார்த்துட்டோம், அந்த காரண சரீரம் வந்து பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்னா இந்த புரி அட்ட காயம், நமக்கு புரி அட்ட காயம் இருக்கு. அது வந்து சூக்கும சரீரம் என்று சொல்வார்கள். அந்த சூக்கும சரீரத்தில் என்ன இருக்குன்னா அந்த பஞ்ச தன்மாத்திரைகள், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், அது கூட 4 அந்த கரணங்கள் சொல்லியா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 அந்த கரணங்கள் இருக்கின்றது. அந்த கரணங்கள் வந்து மனம் வந்து சித்தத்தில் அடங்கிடும். அப்ப 3 தான் இருக்கும், புத்தி, அகங்காரம், சித்தம். எனவே அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்ற 5ஓடு இந்த 3 அந்த கரணங்கள் மனத்தை தவிர்த்து சித்தம், அகங்காரம், ஸ்பரிசம், மனம், சித்தம், புத்தி, சித்தம், அகங்காரம் 3ம் சேர்த்தப்ப அத புரி அட்டக்காயம். அட்டம்னா 8. அந்த அட்டுல வந்து 5 வந்து பஞ்ச தன்மாத்திரைகள், 3 வந்து புத்தி, சித்தம், அகங்காரம். இது சேர்ந்த உடனே என்ன செய்யுது நமக்கு புரியட்ட காயம்னு ஒரு அதான் சூக்கும சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் வந்து தோன்றும் அழியும். ஆனா இந்த சூக்கும சரீரம் வந்து எப்போதுமே அழியவே அழியாது. ஒரு பிறவி, இந்த பிறவில வந்து நான் வந்து மருதப்பனா பிறவி எடுத்திருக்கேன், அடுத்த பிறவில போய் என்ன நாயா புறவி எடுத்தனா கூட அந்த புரியட்ட காயம் இருக்கு இல்லையா, அந்த புரியட்ட காயத்துக்கு மேலதான் பெருமாள் என்ன செய்வார், அந்த நாய்ங்கிற அச்சை கொடுத்து அவருக்கு நாய் சரீரத்தை வந்து படைத்து கொடுப்பார். எனவே இந்த புரியட்ட காயம் எப்ப அழியும் அப்படின்னா நம்ம வந்து எப்போதும் வந்து முக்தியை பெறுகின்றோமோ அந்த முக்தியை பெறும் வரைக்கும் நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த புரியட்ட காயம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். எனவே நமக்கு
பார்ப்பதற்கு நமக்கு ஸ்தூல சரீரம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இந்த ஸ்தூலத்தை தாண்டி நமக்கு என்ன செய்யற சூக்கும சரீரம் என்கிற புரியட்ட காயம் இருக்கின்றது. புரியட்ட காயத்துல என்ன இருக்கின்றது? அதுக்குள்ள குணசரீரம், முக்குணமயமான இந்த குணசரீரம் இருக்கின்றது. அதற்குள் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லக்கூடிய கஞ்சுக சரீரம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற பஞ்ச கஞ்சுக சரீரம் இருக்கின்றது. அதுக்கு காரணமான இந்த மாயிர காரண சரீரம். பார்ப்பதற்கு எனக்கு இந்த ஒரு உடம்பு தான் தெரியுது, இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் தெரியுது, பாக்கி 4 கண்ணுக்கு தெரியாது. இனிமே மற்ற 4ம் அழிவதே இல்லை. எப்பொழுது அந்த சூக்கும சரீரம் போய் பெருமான் திருவடியில் முக்தியில ஒடுங்குகின்றதோ அப்போதுதான் என்ன செய்யும்? இந்த புரியட்ட காயம் அழியும். புரியட்ட காயம் அழிஞ்சா என்ன? அந்த குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம் எல்லாமே பெருமான் திருவடியில் அழிந்துவிடும். நமக்கு மறுபடியும் பிறப்பு இருக்காது. இந்த கருத்தை போன வாரம் பார்த்துட்டோம். இப்போ 11வது பாடல் ஏற்கனவே பார்த்தாச்சு. இது மறுபடியும் இன்னொரு வகையில சொல்றேன். காரணன் அன்பில் கலந்தெங்கும் நின்றவன் நாரணன் என்றும் நடுவுடலாய் நிற்கும் பாரணல் அன்பில் பதம் செய்யும் நான்முகன் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே. காரணன் பெருமான் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான்? அன்பில் கலந்தெங்கும். அவன் ஏன் உயிர்கள் படைக்க வேண்டும், காக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், மறைக்க வேண்டும், அருள வேண்டும்னா ஒரே காரணம்தான். உயிர்கள் மேல் உள்ள அந்த அன்பின் காரணமாக அவன் கலந்து எங்கும் நிற்கின்றான். அவன் பெருமான் என்ன செய்கின்றான்? எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களும் கலந்து இருக்கின்றான். கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றான். என் உடம்புல அவன் ஒளிந்திருக்கின்றான், கரைந்து இருக்கின்றான். எனவே எந்தே ஈசா உடலிடம் கொண்டா யான் இதற்கிலன்னு ஒரு கைமாறு. நாரக்கூடிய உடல்ல கூட பெருமான் கலந்து இருக்கின்றான். அவனுடைய அன்பு எப்படிப்பட்டிருக்கும்? அப்ப அவன் நாராயணன் என்பவன் நடு உடலாய் நிற்கின்றான். அப்புறம் பாரணன் அன்பில் பதம் செய்யும் நான்முகன். இந்த அன்பின் காரணமாக இந்த நான்முகனை என்ன செய்கின்றான்? அதை பூமியை இடமாக செய்பவன். ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே. ஆரணம் என்பது வேதத்தை குறிக்கும். எனவே பிரம்மன் படைப்பதற்கு பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த வேதத்தை படைத்து கொடுக்கின்றார். அந்த வேதம் சொல் பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த சொல் பிரபஞ்சத்திலிருந்து பொருள் பிரபஞ்சம் தோன்றுகின்றது. அந்த சொல் பிரபஞ்சத்துல 3 இருக்கு: மந்திரம், பதம், வண்ணம். மந்திரம் என்பது 11 மந்திரங்கள், பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடியதும் 6 சடங்க மந்திரங்கள் என்று சொல்லக்கூடியதும் சேர்த்து 11 மந்திரங்கள். அப்புறம் பதம். பதம் என்ன? 2 வார்த்தை கலந்தது பதம். ஓம் சிவாய நம அப்படின்னு சொன்னோம்னா அதுல சிவ என்பது ஒரு பதம், நம என்பது ஒரு பதம். சிவாய என்பது ஒரு பதம், நம என்பது ஒரு பதம், நம என்பது ஒரு பதம், சிவாய என்று ஒரு பதம். அது மாதிரி 81 பதங்கள் இருக்கும். அப்புறம் வண்ணங்கள். வண்ணங்கள் என்பது எழுத்துக்கள் என்று சொல்வார்கள். வடமில்ல வண்ணங்கள் சொல்றது, தமிழ்ல எழுத்துக்கள்னு சொல்லுது. அது 51 அச்சரங்கள். அந்த 51 அச்சரங்களும் சக்தி வடிவமாக இருக்கும். ஏன்னா அதை மாத்ருக அச்சரங்கள், அது அன்னையின் வடிவமாக இருக்கணும். அதான் நமக்கு அது மாத்ருக அச்சரங்கள் என்று சொல்வார்கள். இது பொருள் சொற்பிரபஞ்சம். அதுக்கப்புறம் பொருள் பிரபஞ்சம். பொருள் பிரபஞ்சங்கிறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா பஞ்ச கலைகள், நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்திய அதீத கலை. அதை பற்றி போன வாரம் நம்ம விரிவாக பார்த்தோம். இந்த பஞ்ச கலைகளில் இருந்து என்ன செய்யனா இந்த 36 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5 சேர்ந்து இந்த 36 தத்துவங்கள் தோன்றுகின்றன. இந்த 36 தத்துவங்களை கொண்டு பெருமாள் என்ன செய்கின்றார்னா அந்த 224 புவனங்களை படைக்கின்றார். ஒவ்வொரு புவனத்திலும் என்ன செய்கின்றனா கோடானு கோடி அண்டங்கள் இருக்கின்றன. ஒரு அண்டம் என்பது நம்ம கொள்ளக்கூடியது கேலக்சியை குறிக்கக்கூடியது. மில்கி வே கேலக்சினா நம்ம சூரிய குடும்பத்தை போல பல சூரிய குடும்பங்கள் இருக்கும். அதுதான் ஒரு அண்டம். அப்படின்னா அந்த 224 புவனங்கள் பல கோடி அண்டங்கள் இருக்கும். அதான் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று நம்முடைய திருவாசத்தில் நம்ம பார்த்திருக்கோம். எனவே பெருமான் இந்த ஆன்மாக்கள் மீது வைத்த அந்த அன்பின் காரணமாக அவன் என்ன செய்கின்றான்? அவன் உருத்திரனாகவும் மகேஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் இந்த 3மே சிவனின் அம்சங்கள். அப்புறம் என்ன செய்கின்றான்? அவன் இந்த வித்யா கலை முதல் சாந்திய அதீத கலை வியாபித்திருப்பான். அதனால்தான் காரணன் கலந்து வியாபித்திருந்தான் என்று சொன்னார். அன்பில் கலந்து எங்கும் நிறைந்தவன் என்று அந்த இடத்துல சொன்னார். இந்த நடு உடல், மனித உடல்ல இந்த கலைகளை அமைக்கும் போது முழங்காலுக்கு கீழ் இருக்குங்களா, அது நிவர்த்தி கலை சேர்ந்தது. இந்த முழங்காலில் இருந்து தொப்புள் வரைக்கும் உள்ளது அது எது செய்து? அது பிரதிஷ்டாகலை சேர்ந்தது. நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை. தொப்பிலிருந்து கண்டம் வரைக்கும் அது வித்யாகலை. அதுக்கப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் ஆக்யா சக்கரம் வரைக்கும் அது சாந்தி கலை. இதுக்கு மேல
சாந்திய அதீத கலை. எனவே இந்த முழங்காலுக்கு மேல தொப்புள் வரைக்கும் இருக்கு இல்லையா, அது வந்து நடு உடல். அந்த நடு உடல் வந்து பிரதிஷ்டா கலை வந்து சேர்ந்தது. அதற்கு அதிபதி வந்து விஷ்ணு. இந்த முழங்காலுக்கு கீழே இருக்கு இல்லையா, அது வந்து நில தத்துவம். அதுக்கு அதிபதி வந்து பிரம்மன். எனவே பிரம்மன் வந்து இந்த முழங்காலுக்கு கீழே பிருத்திவி தத்துவத்துக்கு மட்டும் வந்து அதிபனா நிற்கின்றான். நம்முடைய பெருமான் நாராயணன் என்ன செய்கின்றார், அந்த முழங்காலுக்கு மேல தொப்புள் வரைக்கும் இருக்கீங்களா, அதை வந்து பிரதிஷ்டா கலை. அதற்கு அதிபதியாக திருமால் வந்து இருக்கின்றார் என்ற கருத்தையும் போன வாரமாக வந்து சேர்க்கிறோம். அதற்கு மேல் வந்து பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படிங்கிறப்ப அங்க வந்து ருத்ரனாகவும் மகேஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் இருக்கின்றார். நிவர்த்தி கலைக்கு வந்து பிரம்மன், பிரதிஷ்டா கலைக்கு வந்து நம்முடைய விஷ்ணு, அப்புறம் நிவர்த்தி கலை வித்யாகலைக்கு வந்து ருத்ரன், அதுக்கப்புறம் சாந்திய கலைக்கு வந்து மகேஸ்வரன், சாந்தி அதீத கலைக்கு வந்து சதாசிவன். இவர்கள் வந்து காரண கடவுளாக இருக்கின்றார்கள் என்ற அந்த கருத்தை வந்து பார்த்தோம். அதுக்கு மேல என்ன விளக்கம் என்ன அப்படின்னா, பெருமான் ஒருவன் தான் எல்லாவற்றிலும் அவன் வந்து சர்வ வியாபகமாக நிறைந்து இருக்கின்றான். அவன்தான் இந்த உயிர்களின் தேவையை அறிந்து, ஒரு தாய் வந்து குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்யற மாதிரி அந்த ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து செய்யறான். அப்ப என்ன செய்கின்றார்கள், இந்த திருமால் வந்து என்ன பண்ணான்னா, நான் ஏற்கனவே 5 உடம்பு சொன்னேன் இல்லையா, அந்த 5 உடம்புல வந்து ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம் அப்படி 5 பார்த்தோம் இல்லையா. அந்த 5 உடம்புல முதல் உடம்பாகிய அந்த தூள சரீரம் முறை, நடு உடம்பாகிய அந்த குணசரீரம். 5 உடம்புல பார்த்தோம்னா தூள சரீரம், சூக்கும சரீரம், 3வது வந்து குணசரீரம். இனிமே இந்த குணசரீரம் தான் அது நடு உடம்பாக வந்து இருக்கின்றது. எனவே நடு உடம்பு சொல்றதுக்கு இதுவும் வந்து ஒரு விளக்கம். எனவே பிரம்மன் என்ன செய்கின்றான், பிரம்மன் வந்து இந்த முதல் உடம்பு தான் இந்த ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரத்தில் பிருத்திவி தத்துவத்தில் நிறைந்து செலவாற்றுவான். நிவர்த்திகளை வந்து முழுக்க முழுக்க நில தத்துவத்தை வந்து சார்ந்தது. அதற்கு அதிபதியாக இருப்பது வந்து அந்த பிரம்மன். அவன் வந்து வேதத்தை கொண்டு இதை செய்கின்றான் என்று இந்த காரணத்தை வந்து சொன்னார். இது வந்து ஒடுக்க முறையில போகுது. ஒடுக்க முறையில என்னது, ஸ்தூல உடம்பு வந்து என்ன செய்யுதுன்னா அந்த சூக்கும உடம்பாகிய புரியட்ட காயத்துல ஒடுங்குது. இந்த சூக்கும சரீரம் வந்து குணசரீரத்தில் வந்து ஒடுங்குது. குணசரீரம் வந்து கஞ்சுக சரீரத்தில் ஒடுங்குது. கஞ்சுக சரீரம் வந்து காரண சரீரத்தில் ஒடுங்குகின்றது என்று ஒடுக்குமுறை பற்றி இந்த படி சொன்னார். இந்த கருத்தை வந்து பார்த்தோம். எனவே நமக்கு வந்து இந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்சபூதங்கள் இது 15ம் சேர்ந்தது வந்து ஸ்தூல சரீரம். அப்புறம் தன்மாத்திரை 5, சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற அந்த அதுவும் அந்த அந்த கரணங்கள் அதுல 3ல வந்து மனம், அகங்காரம், புத்தி. சித்தம் வந்து மனத்துல ஒடுங்கும். நான் போனது தவறா சொல்லிட்டேன். எனக்கு சித்தம் வந்து மனத்துக்குள்ள ஒடுங்கும். எனவே மனம், அகங்காரம், புத்தி இது 3 சேர்த்தா 8 வரும். அது வந்து 8ம் சேர்ந்தது சூக்கும சரீரம் அல்லது புரியட்ட காயம் என்று சொல்லப்படும். அதுமாதிரி சித்தம்னு சொன்னாலும் சரி, குணம்னு சொன்னாலும் சரி, பிரகடனம்னு சொன்னாலும் சரி, மூலப்பிரகடன்னு சொன்னாலும் அது எல்லாமே வந்து குணசரீரமாக இருக்கும். வித்யா தத்துவம் 7 இருக்கு. அந்த 7ல வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அது 5 சேர்ந்து அது கஞ்சுக சரீரமாக இருக்கும். மாயை வந்து காரண சரீரமாக இருக்கும். எனவே பெருமான் என்ன செய்கின்றார், பெருமான் வந்து சிவன் வந்து 5 சிவ தத்துவம் அல்லது புத்த தத்துவங்களை படைத்தும் காத்தும் அருளி வருகின்றார். நம்முடைய அனந்தேஸ்வரர் அவர் வந்து வித்யா தத்துவம் ஆகிய அசுத்தமாயை வந்து அவர் படைத்தும் காத்தும் அருளி வருகின்றார். அதே மாதிரி ஸ்ரீகண்ட ருத்ரன் வந்து நம்முடைய இந்த ஆன்ம தத்துவத்தை அவர் படைத்து காத்து அருள்கின்றார் என்ற கருத்தை பார்த்துவிட்டு அடுத்து 12வது பாடல்கள் வந்து செல்லலாம். பயன் எழுதாம் பருமாமணி செய்ய நயன் எளிதாகிய நம்ப ஒன்றுண்டு வயன் ஒளி இருந்தாங்கே படைக்கும் பயன் எளிதாம் பயணம் தெளிந்தேனே. அது பிரம்மன் வந்து எப்படி படைக்கின்றான் என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 3வது வரியை வந்து எடுத்துக்கோங்க. அயன் ஒளியாய் இருந்து அங்கே படைக்கும். ஒளி என்பது ஞானத்தை வந்து குறிக்கும். எனவே பிரம்மன் என்ன செய்கின்றார்னா சிருஷ்டிக்கு ஏதுனா காரணம், சிருஷ்டிக்கு காரணமாகிய இந்த ஞானத்தை பொருந்தி அங்கே படைக்கும் தொல்லை வந்து செய்கின்றார். பயன் எளிதாம் பயனும் தெளிந்தேனே. எனவே அந்த மாதிரி அனைவருக்கும் பயன் அளிப்பதில் அந்த பயனுக்கு எளிதான காரணமாக என்ன செஞ்சார், பருத்த மாமணி போல் சிவந்த. இந்த முதல் வரிக்கு வந்துருங்க. அத பயன் எளிதாம் பரு மாமணி செய்ய, அந்த பயனளிப்பதில் எளிமையான
பருத்த மாமணி போல் சிவந்த நேர்மையில் என்ன செய்கின்றார்கள்? நயன் எளிதாகிய நம்பன் ஒன்று. நம்பன்னா விரும்பப்படக்கூடியவன் அர்த்தம், நம்பிக்கைக்கு உரியவன் என்றும் அந்த அர்த்தம். எனவே அத நம்முடைய விருப்பத்துக்குரிய நம்பத்தக்கனாகிய அந்த சர்வேஸ்வரனாகிய ஒரு பொருள் ஒன்று. எனவே ஒளி என்பது ஞானத்தை குறிக்கும். எனவே அவனுக்கு சிருஷ்டி ஞானத்தை, படைக்கும் ஞானத்தை பெருமான் கொடுக்கின்றார். எனவே பயன் என்பது படைப்பதாகி அந்த பயன். வயனம் என்பது அது காரணம் இருக்கும். வயனங்கன் செய்தான் காணேடி என்று திருவாசல் பார்ப்போம். வயனம் காரணத்தை குறிக்கும். எனவே அவன் அந்த பிரம்மனுக்கு ஒரு முதல்வன் இருக்கின்றான், அவன்தான் சிவபெருமான். அவன் நடத்தி வைக்க இந்த பிரம்மன் படைக்கின்றான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. இதற்கு விளக்கத்தை பார்க்கலாம். எனவே பிரம்மதேவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த அறிவை கொடுத்து அந்த படைத்தல் தொழிலை வெற்றி பெற செய்கின்ற காரணத்தை என்ன செய்த? நான் தெரிந்து கொண்டேன், தெளிந்தேனேன்னு சொல்றார். பிரம்மன் எப்படி படைக்கின்றான் என்ற அந்த பெருமான் என் உள்ளிருந்து அதை உணர்த்தி விட்டான். அது எப்படின்னா, அது என்றும் நிலையாய் உள்ள அந்த இன்பம் எளிதாக கிடைக்கும் பொருட்டு. ஆன்மாவுக்கு அந்த மாதிரி இந்த சரீரம் இல்லைன்னா அனுபவம் கிடைக்காது. எனவே இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் வேணும்னா அதுக்கு சரீரம், இந்த உடம்பு வேண்டும். எனவே அதுல என்றும் நிலையாயுள்ள அந்த இன்பமும் துன்பமும் எளிதாக கிடைக்கும் பொருட்டு பெருமான் என்ன செய்கின்றார்? இன்பம் வேணும்னா நம்ம என்ன நினைக்கணும்? பெருமானை மட்டுமே நினைக்க வேண்டும். தன்னை விரும்பினால் அவன் என்ன செய்வான்? அந்த பயனை அவன் தருவான். அதுல அந்த பயனை தரக்கூடிய அவன் பருத்த ரத்தினம் போல் இருக்கின்றான். அந்த ஒளியாகிய அறிவை நமக்கு கொடுக்கின்றான் என்பது அந்த பாடல 12வது பாடல திரண்ட கருத்து. அடுத்து 13வது பாடல். போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிந்தையை ஆகின்ற காலத்து மேற்கு மிக நின்ற 8 திசையோடும் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே. இப்ப நடக்கிறது இது புனர் உற்பவம் என்கின்ற மறுபடி படைக்கின்றது. அதான் புனர் உற்பவம். புனர்ஜென்மம் மறுபடி பிறப்பு எடுக்கின்றது. இந்த முதல் உற்பவம் எப்படி நடந்தது அப்படின்னா, இதை நம்ம எதுல படிக்கணும் அப்படின்னா, நம்முடைய உமாவதிசம் எழுதியிருப்போம் இல்லையா, இந்த போற்றி புகழோடை, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது புனர் உற்பவம் செய்விக்க பெருமான் என்ன செய்கின்றார்? அவன் போக்கும் வரவும் புனிதன் மனுஷர். அந்த புனிதனாகிய சிவன் போக்கு போக்கு என்பது அந்த சங்காரத்தை ஒடுக்குவதை, மரணத்தை குறிக்கும். வரவு வரவு என்பதை படைப்பை குறிக்கும், பிறப்பை குறிக்கும். எனவே பெருமான் புனிதனாகிய சிவன் அந்த சங்காரத்தையும் படைப்பையும் அருள் புரிந்து என்ன செய்தார்? அருள் புரிங்கிறதால அருளையும் காத்தலையும் அவன் திருவுள்ளத்தில் பற்றும் போது என்ன செய்கின்றார்? ஆக்கமும் சிந்தை அது ஆகின்ற காலத்து மேற்கு மிக நின்ற 8 திசையோடும். நமக்கு 8 திசை, நேர் திசைகள் 4, கோண திசைகள் 4. கிழக்கு தென்கிழக்கு, தெற்கு தென்மேற்கு, அப்புறம் மேற்கு வடமேற்கு, அப்புறம் வடக்கு வடகிழக்கு என்ற 8 திசைகள் இருக்கின்றன. அந்த 8 திசைகளுக்கும் அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கின்றார்கள். கிழக்கே இந்திரன், தென்கிழக்கு அது அக்னி மூலை, அதுக்கு அக்னி. தெற்குக்கு யமன், தென் மேற்குக்கு நிருதி, மேற்குக்கு வருணன், வடமேற்குக்கு வாயு, வடக்கு திசைக்கு குபேரன், வடகிழக்கு என்பது ஈசான திசை, அதாவது ஈசான திசை சொல்லுவாங்க. எனவே இந்த 8ல 7 தவிர்த்து அந்த 8வது ஈசான திசை இருக்கு இல்லையா, அது மிக உயர்ந்தது. நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல வடகிழக்கு திசை ஈசான திசையில நம்ம போர் போடுவோம், நீரூற்று செய்வோம். ஏன்னா அந்த திசை அந்த அளவுக்கு மகத்துவமானது. இப்படி சூரபத்மன் எல்லா தேவர்களையும் வாட்டும் போது அவன் ஈசான திசைக்கு மட்டும் செல்லவில்லை என்று நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்லியிருக்கின்றார். இந்த ஈசானன் நம்முடைய சிவ அம்சமாக இருப்பவன். எனவே பெருமான் இந்த 8 திசைகள், இந்த 10 திசைன்னு சொல்றப்ப மேல் திசை கீழ் திசை. மேல் திசை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அனுஷ்டானம் பூஜை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? திக்வந்தனம் செய்வோம். திக்வந்தனத்துல மேல பிரம்மனையும், கீழே என்ன பண்ணுவோம்? அந்த விஷ்ணுவை சொல்லுவோம். அன்னப்பறவைய மேல பறந்தா இல்லையா, அதுக்காக மேல் திசையும். இவர் பண்டியா கீழே பறந்தால் கீழ் திசையை நம்ம திக்வந்தனம் செய்யும் போது 10 திசைகள் வணங்குவோம். இவர் பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த அருள்வையும் காத்தலையும் திருவுள்ளத்துக் கொள்கின்றார். அப்போது விண்ணும் மண்ணும்
இதை தவிர்த்து 8 திசைகளாகிய இந்த பிரபஞ்சத்தோடு அவன் பெருமான் வந்து என்ன செய்கின்றான்? ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருப்பான். அவன் கலப்பினால் வந்து ஒன்றாக இருப்பான், பொருள் தன்மையால் வேறாக இருப்பான், செலுத்தும் தன்மையால் உடனாக இருப்பான் என்ற இந்த சித்தாந்த கருத்தை இந்த பாட்டுல வந்து சொல்கின்றார்கள். இந்த மூன்றாவது மேற்கு, மேற்குனா மேல் பக்கம், அது ஆகாயத்தை வந்து குறிக்கும். மேற்கு மிக நின்ற அப்படின்னா அது எல்லாத்துக்கும் மேல எது இருக்கு? அந்த ஆகாயம் தான் வந்து இருக்கின்றது, அது உயர்ந்து நிற்கின்றது என்ற கருத்தை வந்து செல்கின்றார். பெருமான் என்ன செய்கின்றார்? அவன் வந்து அந்த பிரபஞ்சத்தோடு அவன் வந்து கலந்தும் பொருந்தியும் நின்றுதான் இறைவன் வந்து காரியப்படுத்துகின்றான் என்ற இந்த கருத்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். சிவபெருமான் வந்து இந்த உயிர்கள் மாட்டுள் உள்ள அந்த அருளின் காரணமாக என்ன செய்கின்றார்? இந்த உலகத்தை வந்து வந்து ஒடுக்குகின்றார், தோற்றுவிக்கின்றார், நிலைநிறுத்துகின்றார். இவை இந்த எல்லா செயல்களும் அவன் எப்படி செய்கின்றார்? மனத்தில் உள்ள சங்கல்பம் மூலமாக செய்கின்றார். அந்த திருவுள்ளத்தில் எழுந்த பொழுது என்ன செய்கின்றார்? எல்லையிட்டு பறந்து நிற்கின்ற அந்த மாயையை, இந்த முதல் காரணம் மாயை இருக்கு இல்லையா, அந்த மாயையை வந்து தனது சிற்சக்தி வழியாக பொருந்தி அதனை காரியப்படுத்துகின்றான் என்று சொல்கின்றார்கள். எனவே அந்த அதிகாரத்தை வந்து அவன் வந்து பகிர்ந்து கொடுக்கின்றான். பிரம்மனுக்கு வந்து படைக்கும் தொழில், அந்த விஷ்ணுவுக்கு வந்து காக்கும் தொழில், அரணாகிய ருத்ரனுக்கு வந்து ஒடுக்கும் தொழில், மகேஸ்வரனுக்கு வந்து மறைக்கும் தொழில், சதாசிவனுக்கு அந்த அருள் செய்யக்கூடிய தொழில் என்ற அந்த 5 தொழில்களையும் பெருமான் தான் பகிர்ந்து அளிக்கின்றான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இடத்துலயும் இந்த அளவுக்கு கொடுக்கும் போதும். அடுத்து 14வது திருப்பாடல். நின்றுயிராக்கும் நிமலன் என்னாருயிர் ஒன்றுயிராக்கும் அளவை உடலுற முன்றுயராக்கும் உடற்கும் துணையதா நன்றுயிர்ப்பானே நடுவு நின்றானே. இந்த திரண்ட கருத்து என்ன? நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே. இந்த ஆன்மாக்களுக்கு பெருமான் செய்யக்கூடிய உபகாரத்தை இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கின்றார். நின்று உயிராக்கும் நிமலன் என் ஆறுயிர். நின்று நிலைப்பட்டு நின்று ஆக்கு, இந்த ஆன்மாக்களுக்கு ஆக்கத்தை அளிக்கின்ற நிமலன். அது பெருமானுக்கு வந்து அனாதியே மல சம்பந்தம் இல்லாதவன் நிமலன். நிமலன், அமலன், விமலன் சொல்லுவோம். இந்த பெருமானுக்கு மலம் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. அதை வந்து மல ரகிதன்னு சொல்லுவாங்க. எனவே அனாதியே மல ரகிதனாகிய மலம் அற்ற அந்த சிவபெருமான் என்ன செய்றார்? என் ஆறுயிர் ஒன்று ஒன்று உயிராக்கும் அளவை. எனது உயிர் என்பது அது ஒன்றென்னும் அளவே என்று. இந்த உயிருக்கு வந்து உடல்னா அறிய முடியாது. எனவே அதை நேரே அறிவதற்காக என்ன செய்கின்றான்? இந்த உயிரை வந்து தேகத்தோடு ஒன்றுபடுத்தி பிறப்பை கொடுக்கின்றான். அந்த மாதிரி கொடுக்கும் போது அப்ப என்ன செய்யுது? அப்பதான் ஆன்மா வந்து இந்த உடம்பை தான் என்று அது அறிகின்றது. எனவே அறியப்படும் பொருள் ஆக்குகின்றான். அந்த மாதிரி ஆக்கும் போது என்ன செய்வான்? அவன் உடலுடைய முன் துயராக்கும். ஏற்கனவே இந்த ஆன்மா வந்து என்னென்ன வினைகளை செய்திருக்கின்றதோ அந்த முற்புறவிகள் செய்த அந்த இன்ப துன்பங்களுக்கு, பாவ புண்ணியங்களுக்கு, அந்த வினைகளுக்கு ஏற்பாக தான் இந்த உடலை வந்து படைப்பான். அதுல பச்சபாதம் இன்றி என்ன செய்கின்றான்? அவன் நடுவுநிலை உடையவனாக இருப்பான். உடற்கு துணையதா நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே. பெருமான் வந்து எப்பொழுதும் நடுவு நிலையில் இருப்பான். ஏன்னா என்ன செய்வான்? அந்த கொடுத்த உடம்பிற்கு துணையாக, இந்த உடம்பு வந்து எது வரைக்கும் உயிரோடு இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? பிறக்கிறப்ப மூச்சை வாங்குறோம், இறக்கிறப்ப மூச்சை வந்து வெளில விடுறோம். அதை வந்து பிராணன் என்று சொல்லுவோம். எனவே அந்த பிராணனாக நின்று அதை இயக்குவதும் அந்த பெருமான் தான். நே உயிர் ஆக்குதல் என்ன? உயிரை ஆக்குவது என்பது உயிருக்கு அனாதியே அந்த மலக்குற்றம், ஆணவ மலக்குற்றம் வந்து இருக்கின்றது. அந்த உயிர்களை வந்து பரிபாகப்படுத்த வேண்டும். எப்படி நம்ம வந்து அரிசியை வந்து நேரடியாக சாப்பிட முடியாது. அது ஒலையில போட்டு கொதிக்க வச்சு அதை பக்குவப்படுத்தி தான் சாப்பிடணும். அது போல இந்த உயிருக்கு என்ன செய்யணும்? அது அனாதியே உள்ள அந்த மலக்குற்றத்தை நீக்கி இந்த உயிர்களை வந்து பரிபாகப்படுத்துவான் என்ற அந்த கருத்தை வந்து பார்க்கிறான். இதுதான் வந்து அவளுக்கு அந்த மாதிரி மலத்தை நீக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து மலம் இருக்கக்கூடாது. அவன்கிட்ட மலம் இருந்தால் அந்த மலத்தை நீக்க முடியாது. எனவே பெருமான் ஒருவன் தான் நிமலன், விமலன், அமலன். அவன் அமலனாக இருப்பதால்
நம்முடைய மலத்தை வந்து அவனால் வந்து நீக்க முடிகின்றது என்ற அந்த கருத்தை வந்து இந்து சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமா, பெருமான் வந்து அந்த உடலை கொடுப்பது என்ன செய்கின்றார்கள், அது தன் விருப்பப்படி அன்று. சரி, மருதப்ப நல்லவன், திருமந்தெல்லாம் சொல்லலாம், அவனுக்கு நல்ல உடம்ப கொடுக்கலாம் அப்படி அந்த மாதிரி நினைக்க மாட்டார். நான் வந்து என்னென்ன வினையை வந்து செஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த வினை பரிபாகத்திற்கு ஏற்பதான் இந்த உடலை வந்து கொடுப்பார். இதுதான் முன் துயர் ஆக்கும் உயிர்க்கும் என்று சொன்னார்கள். அப்போது பெருமான் என்ன செய்கின்றார், பிறக்கும் போது நம்ம மூச்சு வாங்குறோம் இல்லையா, அது மாதிரி இறக்கும் போது மூச்சை வந்து விட்டுறோம். இதுதான் நம்முடைய அப்பர் பெருமான் வந்து இன்னும் படுத்த என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பரீசனே. உயிர்ப்பாய், உயிர்ப்பானா உயிர் மூச்சாக பிராணக்காற்றாக இருப்பது பெருமான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே பெருமான் என்ன செய்கின்றான், அவன் முதல்வனாய் நின்று இந்த உடலோடு உயிர்களை வந்து பொருத்துகின்றான். அது மாதிரி உடலோடு உயிரை பொருத்துவதுதான் பிறப்பு அல்லது படைப்பு என்று சொல்லப்படுகின்றது. அந்த உயிருக்கேற்ற வினைக்கு பயனாக இந்த உடம்பை வந்து கொடுக்கின்றான். அவன் ஏற்கனவே செய்த அந்த நல்வினை தீவினை பாவ புண்ணியங்களை இவன் வந்து நுகர வேண்டும், இந்த ஆன்மா நுகர்ந்து பக்குவப்பட வேண்டும். அதற்காக உடலை வந்து கொடுத்து அதனை இயக்குகின்றான். அவன் என்ன அந்த மாதிரி எது செய்தாலும் சரி அவன் வந்து நடு நிலைமையில்தான் இருப்பான் என்று சொல்றான். எனவே வந்து நல்வினை மட்டும் கூட்டாம தீவினையும் கொடுக்காது. நல்வினை தீவினை ரெண்டையும் கூட்டி ரெண்டையும் அனுபவிச்சாதான் இந்த ஆன்மா வந்து பக்குவப்படும். எனவே பெருமான் வந்து நடுவு நிலையில் நிற்கின்றான். அந்த உயிர்களின் வினைகளுக்கு ஏற்பதான் பெருமான் வந்து தொழில்படுத்துவான் என்ற கருத்து வந்து 14 பாட்டு வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 15வது திருப்பாடல். ஆகின்ற தன்மையில் அக்கனி கொன்றையன் வேகின்ற செம்பனின் மேலணி மேனியன் போகின்ற சீவன் புகுந்துடலாய் உளன் ஆகின்ற தன்மை செய் ஆண்தகையானே. ஆகின்ற தன்மையில் அக்கனி கொன்றையன். அக்கு அக்கு என்பது எலும்பு மாலையை குறிக்கும். அந்த எலும்பு மாலையும் அணிந்திருக்கின்றான். கொன்றையன் கொன்றையையும் அணிந்திருக்கின்றான். கொன்றை வந்து அதை பிரணவ புஷ்பம் ஓங்கார புஷ்பம்னு சொல்லுவாங்க. பெருமானுக்கு அடையாளம் வந்து அந்த எலும்பு மாலையும் அந்த கொன்றை பூ மாலையும். அதே அவன் வேகின்ற செம்போனின் மேல் அணி மேனியன். இந்த பொண்ணை வந்து காய்ச்சுறாங்க, நகை செய்வதற்காக காய்ச்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருக்கி ஓட விடப்பட்ட அந்த செம்பொன்னை காட்டிலும் மேல் அணி மேனியன், அதை விட சிவந்த மேனியை வந்து உடையவன். அவன் ஆகின்ற தன்மையில் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்க வேண்டும் என்ற அந்த விருப்பப்படுகின்ற தன்மையில் என்ன செய்கின்றான், அந்த போகின்ற சீவன் புகுந்து உடவாய் உளன் ஆகின்ற தன்மை செய் ஆண் தகையானே. இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற அந்த சங்கல்பம், அந்த பெருவிருப்பம் வந்த பொழுது பெருமான் என்ன செய்கின்றான், அவன் திருவுள்ளம் பற்றுகின்றான், சங்கல்பம் செய்கின்றான். அப்போது சிருஷ்டிகள் நடக்கின்றன. அது மட்டுமா, பெருமான் என்ன செய்கின்றான்னா அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்றான், உடலுக்குள் வந்து உடலாகவும் இருக்கின்றான். அவன் கலக்காத இடமே இல்லை. எனவே எல்லாமே அவனுடைய சர்வ வியாபக தன்மையில் ஒன்றுபட்டிருக்கும். உடலிலும் கலந்திருக்கின்றான், உயிரிலும் வந்து கலந்திருக்கின்றான். நம்ம மாணிக்கவாச பெருமான் எந்தே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. இந்த அழிய போகக்கூடிய இந்த உடலில் கூட பெருமான் வந்து கலந்து இருக்கின்றான். இந்த நாற்றமிக்க புலால் நாற்றமிக்க இந்த உடலில் கூட பெருமான் வந்து கலந்து இருக்கின்றான். அதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்கின்ற அந்த கருத்தை வந்து மாணிக்கவாசர் சொல்வார். எனவே ஆகின்ற தன்மை அப்படிங்கிறப்ப படைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்த பொழுது பெருமான் என்ன செய்கின்றார், பிரமனை படைத்து அவருக்கு படைப்பு தொல்லை காக்கின்றார். அப்ப என்ன செய்யறார், காக்க வேண்டும், உயிர்களை காக்க வேண்டும் போது திருமாலை படைத்து அவருக்கு காக்கும் தொல்லை வந்து தருகின்றார். அவர் ஒடுக்கும் போது ருத்ரனுக்கு அந்த ஒடுக்கும் தொல்லை இருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்கின்றார், அப்புறம் உடலாய் இருந்து அப்படிங்கிறப்ப அதுக்கு இன்னொரு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமான் வந்து அந்த சர்வ சங்கார காலம் இருக்கு இல்லையா,
அந்த சர்வ சங்கார காலத்துல என்ன செய்வாருன்னா ஒண்ணு ஒண்ணா ஒடுக்கிக்கிட்டே வருவாரு. நிலம் வந்து நீர்ல ஒடுங்கும், நீர் வந்து நெருப்புல ஒடுங்கும், நெருப்பு வந்து காட்டுல ஒடுங்கும், காட்டு வந்து ஆகாயம் ஒடுங்கும். இந்த 5 பூதங்களும் 5 தன்மாத்திரைகளை வந்து ஒடுங்கும். அந்த 5 தன்மாத்திரை எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா இந்த பூதாதி அகங்காரத்துல போய் ஒடுங்கும். அதே மாதிரி நம்முடைய இந்த தொழில் கருவிகள் அது வந்து ராஜச அகங்காரத்துல போய் ஒடுங்கும். நம்முடைய அறிவு கருவிகளும் மனமும் போய் என்ன செய்யும், அந்த தைசத அகங்காரத்துல போய் ஒடுங்கும். அப்ப இந்த அகங்காரம் என்ன செய்யும், அது போய் இந்த புத்தியில போய் ஒடுங்கும். புத்தி எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா சித்தத்துல ஒடுங்கும். இந்த சித்தம் தான் பிரகிருதி அல்லது பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை எங்க போய் ஒடுங்கும், அது வித்யா தத்துவம் என்ற அசுத்த மாயில போய் ஒடுங்கும். அந்த அசுத்த மாயை என்ன செய்யும், அது போய் அந்த சிவ தத்துவத்தில் உள்ள அந்த சிவன் சக்தி சாதாக்கிய மகேஸ்வரன் சுத்த வித்தை, இந்த சுத்த வித்தையில போய் ஒடுங்கும். சுத்த வித்தை என்ன செய்யும், மகேஸ்வரத்துல ஒடுங்கும். மகேஸ்வரர் சதாசிவத்துல ஒடுங்கும். சதாசிவம் என்ன செய்யும், அது வந்து சக்தியில ஒடுங்கும். சக்தி வந்து சிவத்துக்குள்ள ஒடுங்கும். அந்த சிவம் வந்து பரசிவத்துக்குள்ள ஒடுங்கும். பரசிவம் வந்து பராபர சிவம் என்கின்ற சொரூப சிவத்துல வந்து ஒடுங்கும். அப்ப என்னாச்சு, அப்ப எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் பெருமான் தான் ஒடுங்குகின்ற இடமாக இருக்கின்றான். அப்ப வந்து உடலாக இருந்து தாங்குகின்றான். சொல்ல ஸ்தானு மாலாயன் என்று சொல்லப்ப பெருமான் தான் என்ன செய்கின்றார், திருமாலையும் அயனையும் தாங்குகின்றார். அது போல எல்லா வகையிலையும் இந்த சங்கார காலத்தில் ஒடுங்குவதற்கு இடம் கொடுக்கின்றார் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல பார்த்துப்போம். அடுத்து ஒருவன் ஒருத்தி விளையாடல் ஒட்டார், இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும், பருவங்கள் தோறும் பயன்படான திரு ஒன்றில் செய்கை செகமுற்றுமாமே. பெருமான் வந்து எப்படி உலகை படைக்கின்றார்னா அந்த முதல் காரணமாய மாயையை கொண்டு இந்த உலகத்தை வந்து படைக்கின்றார் என்ற கருத்து தான் இந்த பாட்டோட திரண்ட கருத்து. எனவே இது அவர்களுக்கு வந்து லீலைன்னு சொல்லுவாங்க. வடமொழியில வந்து லீலை, சிவலீலை, சக்தி லீலைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து விளையாடல்னு சொல்லுவோம், அதை திருவிளையாடல் திரு சேர்த்து சொல்லுவோம். எனவே சிவமும் சக்தியும் திருவிளையாடல் செய்வதற்கு சிந்தை கொண்டார்கள். அவர்களின் இருவரின் விளையாட்டு என்ன செய்கின்றார்கள், அந்த விளையாட்டு தான் எல்லாவற்றையும் படைக்கும், அதான் எல்லாவற்றையும் பரிபாகப்படுத்தும். அது மாதிரி பரிபாகப்படுத்து பலவான மாயா சக்தியோடு இறைவன் பொருந்திய காலத்து என்ன செய்வார், இந்த உலகம் முற்றும் செயல்படும் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. இதுதான் நம்முடைய மாணிக்க வாசகர் மூணே ஒரு சொல்வர், கறந்தும் படைத்தும் காத்தும் விளையாடி. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, ஏன்னா காத்தால் தான் முதல் வச்சிருப்பாரு. காப்பது என்பது படைப்பது, அப்புறம் காப்பது, ஒடுக்குவது சொல்ல கலப்பது என்பது மறைக்கதை குறிக்கும். அருள் புரிவது அது சேர்த்துக்கணும். எனவே காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. எனவே இந்த படைப்பு வந்து பெருமான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யல. சரிங்களா, ஒரு காரியம் செய்வதற்கு கஷ்டப்படலாம் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்படாம ரொம்ப லகுவா எளிதா செய்யறாரு. எனவே பெருமானுக்கு அது ஒரு விளையாட்டு போன்றது. எனவே படைப்பு முதலாகிய அந்த 5 தொழில்களும் பெருமானுக்கு விளையாட்டு. எனவே அந்த 5 தொழில்களும் அவனை விகாரி ஆக்காது, அது வினை அவனுக்கு ஆகாது, அது அவனுக்கு விளையாட்டு என்று சொன்னார்கள். எனவே இது பருவங்கள் தோறும் பயன் பல ஆவன. பரிபாக நிலைக்கு ஏற்ப பயனால் ஏற்பட்ட அந்த மாயை, 3 மாயை சொன்னோம் இல்லையா, சுத்த மாயை அதெல்லாம் வந்து சிவதத்துவம் இருக்குது, சுத்த தத்துவம் இருக்கின்றது. அசுத்த மாயை அதெல்லாம் வித்யா தத்துவம் வந்து இருக்கின்றது. பிரகிருதி மாயை அதெல்லாம் வந்து நம்முடைய ஆன்ம தத்துவம் வந்து இருக்கின்றது. எனவே மாயை வந்து சுத்தம், அசுத்தம், பிரகிருதி என்ற 3 மாயையை கொண்டு பெருமான் வந்து சொல்லுகின்றார். இதான் சிவஞான சித்தியார்ல வந்து நித்தமாய் அருவாய் என்று சொல்லியிருப்பார். எனவே ஒருவன் ஒருத்தியுமான இருவர், ஒருவன் என்பது சிவன், ஒருத்தி என்பது சக்தி. அவர்கள் வந்து திருவிளையாடலை மேற்கொண்டு சங்கல்பம் செய்தார்கள். அது வந்து அவர்களுக்கு பொழுதுபோக்கு ஆகாது. இது ஒரு பொழுதுபோக்காக விளையாடல, இது வந்து உயிர்களுக்கு எண்ணிலா பயனை கொடுப்பதற்காக இந்த விளையாட்டை வந்து செய்கின்றார்கள். எனவே அந்த பயனும் என்ன செய்கின்றது, அந்த உயிர்கள் வந்து படிப்படியாக பக்குவப்படுத்துகின்றது. பக்குவப்படுத்தி ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு படிநிலையில் இருக்கின்றன. அது வேறு வேறாக அந்த உயிர்களுக்கு அவர் பக்குவப்படுத்துகின்றார். அப்பொழுது என்ன செய்யும், அந்த உயிர்கள் வந்து வீடு பெற்று விட்டால் அந்த ஒருவன் ஒருத்தி என்ற கூடிய அந்த சிவன் சக்தி அந்த உயிர்களின் பொருட்டு செய்யக்கூடிய அந்த தொழில் வந்து
முற்று பெறும். ஆனா மற்றவர்களுக்கு அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். எனவே சிவசக்திக்கு இந்த உலகை படைப்பது அல்லது செயல்படுத்துவது அது என்ன செய்யணும்? அது பெரும் செயலை அல்ல, அது விளையாட்டை போன்றது. நினைத்த அளவிலே எளிதில் நிகழக்கூடியது. எனவே அதனை விளையாடல் என்று சொன்னார். அது சிறுவர்கள் விளையாட்டு போல வீண் தொழில் கிடையாது. அது எதற்காக செய்யப்படுகின்றது? உயிர்களை பக்குவப்படுத்தி வீடு பெற்றே கொடுக்க வேண்டும். எனவே பருவங்கள் தோறும் ஆணை என்பது என்ன செய்யறார்? இந்த படைப்பின் குறிக்கோள் என்ன? அது உயிர்களுக்கு வீடு பெற்றே கொடுப்பது என்று சொல்றார். திரு ஒன்றின் செகம் செய்கை செகமுற்றுமாமே. அப்போது இந்த உயிர் வீடு பெற அடைந்தால் அந்த உயிரை பொறுத்த வரைக்கும் பெருமானுடைய விளையாட்டு முடிந்து விட்டது, வேலை முடிந்து விட்டது. இதுதான் பெருமான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடிங்கிற வார்த்தையை நம்முடைய மாணிக்கவாச பெருமான் திருவம்பாயில பயன்படுத்துறதுல பெருமானுக்கு அது அதான். இன்னொன்னு சொல்ல, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அந்த இடத்துல விளையாட்டு என்கிற வார்த்தையை நம்முடைய மாணிக்கவாசர் பயன்படுத்துகின்றார் திருவம்பாயில. எனவே அவனது செயல்கள் எல்லாம் உயிர்களை உய்வித்தல் பொருட்டு. இதான் சுந்தர பெருமான் சொல்லுவாங்க. என்ன தர அது? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. எனவே அந்த திரு என்பது வீடு பெற்றை குறிக்கும். பெருமான் போகத்தையும் கொடுக்கின்றார். இந்த ஊர்கள் என்னென்ன போகத்தை அனுபவிக்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்து கடைசியா வீடு பெற்றையும் சொல்லி இருக்கின்றார்கள். இப்ப நீங்க உண்மை விளக்கம் இப்பதான் படிச்சிருக்கீங்க. அந்த உண்மை விளக்கத்துல 36வது பாடல். மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் அடுத்து நேயமுடன் ஆனந்த வாரியில் ஆன்மாவை தான் அடுத்தல் தான் எந்த யார் பரதம் தான். பெருமான் நடனம் ஆடுகின்றார். அந்த நடனம் தான் 5 தொழிலாக சொல்லப்படுகின்றது இல்லையா? பரதம் என்பது இந்த 5 தொழில். அது என்ன செய்ய? மாயையை உதர்கின்றார். இந்த உடம்பு மாயால் ஆனது, இந்த உலகம் மாயால் ஆனது. மாயை உதர்கின்றார். அந்த உடுக்கை என்ற கை இருக்கு இல்லையா? அது என்ன செய்ய? மாயை உதர்கின்றது. வல்வினையை சுட்டு, இந்த அக்னி என்ற கை என்ன செய்யுது? நம்முடைய வினையை சுட்டுகின்றது. அப்புறம் மலம் சாய அமுக்கி, இந்த ஊன்றிய திருவடி இருக்கின்ற இல்லையா? அந்த ஊன்றிய திருவடி என்ன செய்கின்றது? அது மலத்தை அமுக்குகின்றது. அருள்தான் எடுத்து, அருள்தான் எடுக்கிறது அந்த அமைந்த கரம் இருக்கு இல்லையா? அந்த அமைந்த கரம் என்ன செய்யுது? ஊர்களை எடுத்து எங்க வைக்குது? அந்த அருள் செய்யக்கூடிய அந்த தூக்கிய திருவடியில். அந்த தூக்கிய திருவடி தான் நமக்கு அருளை கொடுக்கக்கூடியது. அதுல இந்த அமைந்த கரம் தூக்கி அந்த உயிர்களை எடுத்து ஆனந்த வாழ்க்கையில் அந்த சிவானந்தமாகிய அந்த பெருங்கடலில் ஆன்மாவை பெருமான் அழுத்துகின்றான் என்ற அந்த கருத்தை உண்மை விளக்கத்தில் நம்ம பார்த்துப்போம். அடுத்து 17வது திருப்பாடல். புகுந்தறிவான் புவனாபதி அண்ணல் புகுந்தறிவான் பொறி சக்கர தன்னல் புகுந்தறிவான் மலர் மேலுரை புத்தேன் புகுந்தறியும் முடிக்காகி நின்றாரே. எனவே இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? ருத்ரன் கூட சிவாம்சம் சொன்னாலும் அந்த ருத்ரன் கூட பெருமானுக்கு ஒரு கருவிதான். எப்படி நான் திருமந்திர சொல்றது ஒரு கருவியாக இருக்கின்றனோ அது போல பெருமான் அந்த தேவர்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். பூனாபதி அண்ணல். இந்த பூனாபதி என்கின்ற சிவனும் புவனேஸ்வரி என்கின்ற அந்த சக்தியும் என்ன செய்கின்றாள்? அந்த புகுந்து அந்த ஒடுக்கும் தலைவனாகிய அந்த ருத்ரனும் புகுந்து உலகத்தை அழித்தலை செய்வான். அப்புறம் புகுந்தறிவான் புரி சக்கரத்து அண்ணல். சக்கரத்தை ஏந்திய அந்த திருமாலிடம் புகுந்து அவன் காத்தலை செய்வான். புகுந்து அறிவான் மலர் மேலுரை புத்தேல். இந்த தாமரை மேல், தாமரை வான்மலர்னா தாமரை குறிக்கும். அதன் மேல் உரைகின்ற அந்த புத்தேலாகிய பிரம்மனிடத்திலிருந்து புகுந்து அவன் என்ன செய்வார்? படைத்தலை செய்வான். எனவே இறைவன் அந்த அயனுக்குள் புகுந்து படைப்பதையும் திருமாலுக்குள் புகுந்து காப்பதையும் ருத்ரனுக்குள் புகுந்து அழிப்பதையும் அவர்களுக்கு என்ன செய்கின்றார்கள்? அந்த அதிகாரத்தை அவன்தான் கொடுக்கின்றான். எனவே அவர்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. இதே பெருமான் தான் இந்த மூன்றும் அறிந்து இயற்றுவான் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். இது புகுந்தறியும் உலக்காகி நின்றாரே. நம்ம என்ன செய்யறோம்? அந்த காலத்துல உலக்குன்னு ஒண்ணு வச்சிருப்போம். இந்த பொருள்களை முகந்து அள்ளிப்படும். ஒரு உலக்கு 2 உலக்கு 2. அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு உலக்க மாடுதான்.
இந்த கருவி மாடுதான் அளக்கிறதுக்கு ஒரு கருவி மாடுதான், அவங்களுக்கு தனிப்பட்ட செயல் கிடையாதுங்கிற அது உலக்காகி நின்றாரே என்ற அந்த படத்தை வந்து ஒரு உலக்கு என்பது முகத்தல் கருவி. ஒரு பொருளை முகந்து கொடுப்பதற்கு ஒரு உலக்கு 2 உலக்கு, இந்த எண்ணெய் தண்ணீர் பால்லாம் அந்த உலக்கம் மூலதான் வந்து அளப்பாங்க. நம்ம லிட்டர்னு சொல்ற மாதிரி. எனவே ருத்ரன் மால் அயன் இந்த 3 என்ன செய்கின்றார்கள்? தம் எல்லை அளவும் உயிர்க்குயிராய் நிறைந்து நின்று அங்குள்ள நிலைகளெல்லாம் அவர்கள் உணர்வார்கள். ஆனா அவர்கள் எல்லாம் எங்கும் அவ்வாறு நின்று உணரும் சிவபெருமானுக்கு, சிவபெருமானாகிய தலைவனுக்கு அவர்கள் உரிய அடியவர்கள் ஆவார்கள் என்று சொல்வார்கள். பெருமான் திருவடியை அடைவதுதான் நம் பிறவியின் நோக்கம். அந்த திருவடியை அடைவதுதான் வீடு பேரு. மற்ற எல்லாமே வந்து பந்தம் தான். பந்தமும் வீடும் படைப்போன்னு காணுங்க. பந்தமும் வீடும் ஆயினார்க்கு இந்த திருவாசகம் நம்ம பார்த்துக்கோம். இது நமக்கு முடிந்த பேரு. இது முடிந்த பேரு வந்து வீடு பேரு. அது வந்து பரமுக்தி என்று சொல்லப்படும். பதமுக்தியை தாண்டிய பரமுக்தி என்கின்ற சாயுஜ்யம் என்ற கருத்து. அடுத்து 18வது திருப்பாடல். ஆணவ சக்தியுள் ஆமதில் ஐவரும் காணியர் காரண ஈசர் கடைமுறை பேணிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்து ஆணவம் நீங்காது அவர் எனலாமே. ஆணவ சக்தியுள். எனவே இந்த ஆணவ மலம்தான் அனாதியே உயிர்களோடு கலந்து இருக்கின்றது. அதை வந்து சகஜ மலம் என்று இருக்கின்றார்கள். எனவே இந்த ஆணவ மலம் ஒன்றே ஆன்மாக்களின் இயல்பு. அந்த ஆன்மாக்களிலிருந்து அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக தான் பெருமான் வந்து அந்த ஐந்தொழிலாகி நடனத்தை செய்கின்றார் என்பது இந்த பாடலின் சிறந்த கருத்து. ஆணவ சக்தியும் அதில் ஐவரும். ஆணவமலமாகிய சக்தியோடு இந்த ஆன்மாக்கள் வந்து பிறக்கின்றது. அதை என்ன செய்கின்றார்கள்? அந்த ஆன்மாக்களை வந்து என்ன செய்கின்றார்? இந்த காரண கடவுளாய் படைத்து, படைக்கும் கடவுளாகிய பிரம்மன், காக்கும் கடவுளாகிய திருமால், ஒடுக்கும் கடவுளாகிய ருத்ரன், மறைக்கும் தொழிலாகிய கடவுளாகிய மகேஸ்வரன், அருளும் தொழிலாகிய அந்த சதாசிவன். எனவே அந்த 5 காரண கடவுள்களும் என்ன செய்கின்றார்கள்? அந்த 5 தொழிலை செய்து இந்த உயிரை வந்து பக்குவப்படுத்துகின்றார்கள். அப்ப காரிய காரண ஈசர். இது வந்து காரண காரியம் என்கிற முறையில வந்து இது நடக்கின்றது. கடைமுறை பேணிய ஐந்தொழிலால். இந்த 5 தொழில்களால், 5 தொழில் என்பது பஞ்ச கிருத்தியம், படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் என்கின்ற அந்த 5 தொழில்கள் அல்லது பஞ்ச கிருத்தியத்தால் விந்துவில் பிறந்து. விந்து வந்து சுத்தமாயைக்கு வந்து இன்னொரு பெயர். எனவே இந்த சுத்தமாயைக்கு கூட்டி சென்று அப்ப ஆணவ சக்தியை நீக்குகின்றார். ஆணவ சக்தி நீங்காதுன்னா மறுபடி வந்து அவர்கள் பிறப்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுல வந்து அணுபட்சம், சம்புபட்சம்னு சொல்லுவாங்க. அணுபட்சம்னா நம்ம போல ஆன்மாக்களாக பிறந்து படிப்படியாக வந்து அவருக்கு வந்து பிரம்மனாகிய படைப்பு தொழிலை வந்து கொடுப்பார். அது வந்து அணுவாக்கிய பிரம்மனை வந்து குறிக்கும். சில பேர் பிறக்கும் போதே வந்து பிரம்மனாக வந்து பிறப்பார்கள். அது வந்து சம்புபட்சம். பிறக்கும் போதே தேவர்களாக பிறப்பது சம்புபட்சம். நம்மை போல மனிதர்களாக பிறந்து அணுவாக உயிராக பிறந்து அந்த சிவ புண்ணியங்களை செய்து அந்த சிவபுண்ணியம் வந்து முற்றுப்படவில்லை. அதனால படைக்கும் தொழில், காக்கும் தொழில், ஒடுக்கும் தொழில் பெருமான் வந்து கொடுப்பார். அவர்களை வந்து அது சதாசிவரோடையும் கிடைக்கும். எனவே அணு பிரம்மன், அணு திருமால், அணு ருத்ரர், அணு மகேஸ்வரன், அணு சதாசிவர். அது இந்த ஆன்மாக்கள்லாம் படிப்படியாக சிவ பூஜை செய்து அந்த படிப்படியாக உயரும். எனவே அணு சதாசிவரா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த மாதிரி 5ன்னு சொன்னார் இல்லையா? அந்த 5ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னாரு. அது வந்து உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால விட்டுட்டேன். இந்த 5 என்ன? 1 வந்து அணு சதாசிவர், 2வது வந்து அஷ்ட வித்யேஸ்வரர், 3வது வந்து சப்தகோடி மகா மந்திரங்கள்ல அது 2 வகை இருக்கு, அணுபட்சம், சம்புபட்சம். அப்புறம் 5வது வந்து பக்குவமாகாத ஆன்மாக்கள். அதான் வந்து ஐவர் என்ற வார்த்தை வந்து அந்த பாட்டுல வந்து வந்திருக்கு இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி இன்னொரு அர்த்தமும் சொல்லியிருக்கிறார்கள். பேணிய ஐவரும் காரிய காரணங்கிறப்ப இதை வந்து அணு சதாசிவர், அஷ்ட வித்யேஸ்வரர், சப்தகோடி மகாமந்திரங்கள்ல 2 பேரு அபக்குவமான ஆன்மாக்கள் என்று சொல்வார்கள். அந்த அணு சதாசிவர் என்ன செய்வார்? அன்பே வடிவாக இருந்து அந்த அதிகார சிவனுடைய அனுகிரகத்தை, அந்த அருளை பெற்று அவர் என்ன செய்வார்? பிரகலாதனுக்கு அருள் வழங்கி கொண்டு
அந்த சாதாக்கிய போனத்துல இருந்து போகலை நுகர்ந்து இருப்பார்கள். அவளை சுத்தி யாரும் இருப்பனா, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா இந்த ஆகமத்தை பத்தி பார்க்கிறப்ப அந்த ஆகமம் யாருக்கு சொல்லப்பட்டது அதை விடும். அது வந்து பிரணவர், சுதர், சுதீப்தர், காரணர், சுசிவர், ஈசர், சூக்குமர், காலர், அம்பு, தசேசர் என்ற அந்த 11 இந்த 11 எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அணுசதாசிவர்ல வந்து இருக்காங்க. அஷ்ட வித்யேஸ்வரர்கள், அஷ்ட வித்யேஸ்வரர்கள் வந்து அதுல அஷ்டம்னா 8 வித்யேஸ்வரர்ல அதுல உங்களுக்கு அனந்தேஸ்வரம் மட்டும் தெரியும். இவங்க எங்க இருக்காங்கன்னா அசுத்த மாயாபுரத்தில் இருக்காங்க. அந்த அசுத்த மாயாபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு 5 தொழிலுக்கு இவர்களாம் வந்து அதிகளா இருக்கின்றார்கள். இவங்க என்ன இருக்கும், இவங்ககிட்ட அதிகார மலம் வந்து கொஞ்சம் இருக்கும். அந்த அதிகாரம் வந்துட்டு என்ன செய்யறது, அந்த ஈஸ்வர தத்துவங்களுக்குள்ள போனு, இந்த மகேஸ்வர தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த போனங்களுக்கு அதிபதிகளாக இருப்பார்கள். அதாவது எங்க தெரிஞ்சது ஒண்ணு வந்து அனந்தேஸ்வரர், 2வது சூக்மேஸ்வரர், 3வது சிவத்துமார், 4வது ஏகநேத்திரர், 8வது ஏக ருத்ரர், 5 தப்பா சொல்றேன், அனந்தேஸ்வரர், சூக்குமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏக ருத்ரர், திருமூர்த்தி, ஸ்ரீகண்டர், ஸ்ரீகண்டி என்கிற 8 பேர். இதுதான் அஷ்ட வித்யேஸ்வரர்கள். அப்புறம் சப்தகோடி மகாமந்திரர்கள். நம்ம என்ன பண்றோம், சப்தகோடினா 7 மகாமந்திரம், 7 மந்திரங்கள்னா அது கோடி மந்திரங்கள் குறிக்காது, அந்த 7 முடிவுகளை கொண்ட மந்திரங்களை குறிக்கும். அது என்ன, அந்த மந்திரம் எப்படி முடியும், ஸ்வாஹா, ஸ்வதா, ஔஷத், வஷத், பட், பூம் என்கின்ற 7 முடிவுகளுடைய அந்த மந்திரங்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள். அவர் வந்து சப்தகோடி மகா மந்திரர்கள். இவர்கள் எங்க இருப்பாங்கன்னா வித்யா தத்துவத்தில் இருப்பார்கள். வித்யா தத்துவத்தில் இருந்து இந்த மந்திரங்களுக்கு பலன் கொடுப்பார்கள். இவங்க வந்து 3.5 கோடி பேர்கள். அப்புறம் மற்ற 3.5 கோடி பேர்கள் என்ன, அவர் வந்து சிவனாகிய அந்த குருமூர்த்தத்தை அதிஷ்டித்து நின்று சகல ஆன்மாக்களை காத்து அருளும் போது அதற்கு காரணமாக இருப்பார்கள். அப்பொழுது மகா பிரளயம் என்கின்ற இந்த மகா சங்கார காலத்தில் அவர்கள் வீடு பேறு பெற்று விடுவார்கள். அப்புறம் அபக்குவமாவர், இந்த அபக்குவம், இந்த பக்குவம் எங்க இருப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே சுத்தமாய போனம் இருக்கு இல்லையா, சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தைக்கு கீழே, அதுக்கு கீழே வசிப்பவர்கள் தான் அபக்குவ மலர். அவர்களுக்கு வடிவம் கிடையாது, ஆனா ஆணவ மலம் வந்து உண்டு. அவர்கள் என்ன சுத்தமாயிலிருந்து தோன்றுவார்கள், சுத்தமாயிலிருந்து ஒடுங்குவார்கள். அதுவே ஆணவம் வந்து பரிபாகம் அளவுக்கும் அவர்கள் பெத்த நிலையில் வந்து இருப்பார்கள். அப்போது அவர்கள் விஞ்ஞானக்காரராக மாறும் போது அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த அனுபவத்தாலும் யோகத்தாலும் சந்நியாசத்தாலும் தீட்சை பெற்று அப்போது மாயை கண்மம் நீங்கும், ஆணவம் மட்டும் பெயருக்கு இருக்கும். அந்த அசுத்த மாயைக்கு மேல் உள்ள போனங்கள்ல சுத்த வித்தை, மகேஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்கின்ற அந்த போனங்களில் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வந்து மந்திர பதம் பெறுவார்கள் என்ற இந்த கருத்தை வந்து மந்திர பதம் பெறுபவர்கள் மந்திரேச பதம் பெறுவர்கள். மந்திரர்கள் இருக்கு, மந்திரேசர்கள் இருக்கு. அதான் 2ஆ நான் சொன்னேன். சப்த கோடி மகா மந்திரங்கள்ல 2 பேர், ஒண்ணு வந்து மந்திர பதம் பெறுபவர்கள், 2வது மந்திரேச பதம். இந்த பதம் வந்து மந்திர பதம், மந்திரேச பதம் என்ற 2 பதம் உண்டு. எனவே இவர்கள் வந்து ஒவ்வொரும் தமக்கு மேல் உள்ளவர்களை பார்த்தா மேல் உள்ளவர்கள் வந்து காரிய ஈஸ்வரர்களாகவும், கீழவர்களை பார்த்து அதுக்கு காரண ஈஸ்வரர்களாகவும் இருப்பார்கள். காரிய காரண ஈஸ்வர் என்று சொன்னார். இது புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியலனாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு கருத்தளவு வந்து தெரிஞ்சுங்க. எனவே இந்த 5 பேருமே பரசிவத்தின் அருளால் அந்த விந்து சக்தியாகிய சுத்தமாயிலிருந்து தோன்றி அந்த சுத்தமாயில் உள்ள தனு கரண போன போகங்களை உடையவர்கள். அதை தான் திருமணம் வந்து பேணிய 5 தொழிலால் விந்துவில் பிறந்து அந்த சுத்தமாயில் பிறந்து அவர்கள் ஆணவம் நீங்கினால் பெருமான் திருவடியை அடைவார்கள், ஆணவம் நீங்காவிட்டால் அவர்கள் மறுபடி பிறப்பு எடுப்பார்கள் அந்த கருத்தை இந்த பாட்டுல பார்த்திருப்பார். இவர்கள் வந்து ஆணவ மல தொடக்கல் வந்து அகப்பட்டு கொண்டு நிற்கின்றார்கள். அந்த ஆணவ மலத்தில், அந்த ஆணவ மல பற்றில் தொடக்கனில் அகப்பட்டு நிற்கின்ற அந்த நிலையில் அவர் என்ன செய்யறார், அசுத்த மாயை, பிரகிருதி மாயை எழுதுகிறார். எனவே பிரகிருதி மாயில யார் இருக்காங்க, 3 பேர் தெரியும், பிரம்மன், திருமால், ருத்ரன்.
சரி, அதுக்கு மேல உள்ள அசுத்த மேல யாரு இருக்கா? அங்க வந்து ஸ்ரீகண்டரும் அனந்தர். எனவே இதை வந்து 5ன்னு நம்ம அருணை வடிவேல் வந்து சொல்கின்றார். அந்த ஐவர்னு சொல்றாங்களா, அது ஐவருங்கிறதுக்கு அயன்மால் ருத்ரன் 3 பேர் வந்து சுத்த வித்தையில இருக்காங்க. ஸ்ரீகண்டர் அனந்தேஸ்வரர் அவர் வந்து என்ன சொல்ற அந்த மகேஸ்வர தத்துவத்துல வந்து இருக்காங்க. எனவே இந்த ஐவரும் என்ன செய்கின்றார்கள்? அவர் வந்து காரிய கடவுள் தான், காரண கடவுள் கிடையாது. எனவே இந்த 5 பேரையும் காரியப்படுத்துவது யார்? சிவபெருமான் தான் என்ற கருத்தை வந்து அனுபச்சாயன், அனுபச்சமால், அனுபச்ச ருத்ரன், அனுபச்ச மகேஸ்வரன், அனுபச்ச சதாசிவன். இவர் வந்து அந்த அணுவாக பிறந்து ஆன்மாக பிறந்து அதை நிலையை வந்து அடைந்தவர்கள் என்று சொல்வார்கள். இப்ப இதுல வந்து ஸ்ரீகண்டர் ஸ்ரீகண்டர் சொன்னோம்னா ஸ்ரீகண்டர் தான் அங்க வந்து மறைக்கும் தொழிலை செய்கின்றார். அயன்மால் ருத்ரன், ஸ்ரீகண்டர் அனந்தர். ஸ்ரீகண்டர் வந்து மகேஸ்வரன் போல மறைப்பதை செய்கின்றார். அனந்தேஸ்வரர் வந்து சதாசிவம் போல அவர் அருள் செய்பவராக இருக்கின்றார் என்ற கருத்தை வந்து இந்த ஐவருக்கு வந்து அருணை வடிவேல் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன செய்கின்றார்கள்? இவருக்கு ஞானம் முதிர பெற்று அந்த ஆணவமல வாதனை நீங்கும். அதற்கு பிறகு இவர்கள் வீடு பெறுவார்கள் என்று இந்த பாட்டுல 18வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 19வது திருப்பாடல். உற்றமுப்பாலொன்று மாயால் உதயமாம் மற்றைய மூன்றும் மாயோதயம் விந்து பெற்ற அநாதம் பறையில் பிறத்ததால் துற்ற பரசிவன் சொல்வினை ஆட்டியதே. உற்ற முப்பால் ஒன்று மாயால் உதவமாம். மாயை வந்து பெண்ணாக உருவகம் வந்து செய்திருக்கின்றார்கள். அந்த பொருந்திய மாயையில் என்று முப்பாலுக்கு அப்பாலாய் என்று வந்து விநாயகர்ல பார்ப்போம் இல்லையா? அந்த முப்பால் என்பது எதை குறிக்குன்னா அந்த மாயை 3ஆ பிரிக்கிறோம் இல்லையா? அந்த மாயை பற்றி சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகடன மாயின்னு பிரிக்கும். எனவே அந்த பொருந்திய மாயையிலிருந்து சுத்தம், அசுத்தம், பிரகிருதி மாயை என்ற 3 பகுதிகள் வந்து தோற்றமாக உருப்பெறும். மற்றைய மூன்றும் மாயோதயம் வெந்து பெற்றவள் நாதம் பறையில் பிறத்ததால். இந்த மாதிரி அந்த 3ஆன மாயைக்கும் அந்த 3 மாயைக்கும் தோன்றுவதற்கு இடமாக இருப்பது எது? அது விந்து சக்தி ஆகும். இந்த விந்துவிலிருந்து தான் இந்த மாயை பிறக்கின்றது. எனவே அந்த விந்துவுக்கு வந்து தாய் யாருன்னா விந்து பெற்றவள் நாதம். இந்த விந்து எங்கேருந்து வருது? நாதம் வந்து விந்துவை வந்து உற்பத்தி செய்கின்றது. இந்த நாதம் வந்து விந்துக்கு தாயாக இருக்கின்றது. இந்த விந்து என்ன செய்கின்றது? இது மாயை உற்பத்தி செய்யல மாயைக்கு வந்து தாயாக இருக்கின்றது. இந்த மாயை வந்து 3ஆக பிரிகின்றது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. அந்த விந்துவனை பெற்ற வந்து நாதசக்தி. இந்த நாதசக்திக்கு தாய் யாருன்னா அது பராசக்தி. ஏற்கனவே இந்த சிருஷ்டில வந்து நம்ம பார்த்தோம். இந்த பராசக்தியால் பிறந்ததுனால அந்த பறையை தனது சக்தியாக கொண்ட அந்த பரசிவத்தின் விளையாட்டு தான் இது. உற்ற பரசிவன் தொல் விளையாட்டு இது. பரசிவனத்தோட சக்தி வந்து பரசக்தி, அது பறைசக்தி, பராசக்தி. இந்த பராசக்தியிலிருந்து நாதசக்தி தோன்றுகின்றது. நாதசக்தி வந்து விந்துவை பெற்றெடுக்கின்றது. விந்து வந்து மாயை பெற்றெடுக்கின்றது. இந்த மாயை வந்து 3ஆக பிரிகின்றது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. இதைதான் சிவஞான சித்தியார்ல வந்து அருள்நந்தி செல்வர் விந்துவில் மாயையாகி மாயையில் அவ்வியக்தம் வந்திடும் விந்து தன்பால் வைகரியாதி மாயை முந்திடும் அரகமாதி முக்குணம் ஆதி மூலம் தந்திடும் சிவனவன் தன் சந்நிதி தன்னில் நின்றே. இது எப்படி? பெருமான் சந்நிதியில், பெருமான் முன்னில அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சூரியன் வந்து உதிக்குது, உதிச்சோடனே என்ன செய்யுது? தாமரை வந்து மலருது. இன்னொரு ஏற்கனவே மலர்ந்த தாமரை என்ன செய்யுது? அது வந்து வாடுது. தண்ணீர் என்ன செய்யுது? வற்றி ஆவியாக மாறுகின்றது. இது என்ன செய்யுது? இதுல எதுலையுமே வந்து சூரியன் வந்து சம்பந்தப்படுவது கிடையாது. முன்னிலையில் வந்து எல்லா செயலும் வந்து நடக்கின்றது. அது போல விந்துவில் மாயையாகி மாயிலிருந்து அவ்வியக்தம். அவ்வியக்தம்னா அந்த 3 சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை தோன்றும். அப்புறம் விந்துவின் தன்பால் வைகரி ஆதி என்ன செய்யுது? நாதத்திலிருந்து இந்த வைகரிங்கிற வாக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் என்ன செய்யுது? அரகமாதி முக்குணமாகி அப்புறம் வந்து 3 குணங்கள் ராஜசம், தாமசம்,
சாத்விகம் என்ற ஆதி இது எல்லாம் எங்க நடக்குது? சிவனவன் சந்நிதியில் கடந்திடும். இவை மாய உதயம் மற்றைய மூன்று அப்படின்னா, மாயிலிருந்து மாயை எங்கே தோன்றும்? விந்து சக்தியிலிருந்து தோன்றும். அதை பற்றி என்ன, அந்த விந்திலிருந்து எங்க இருக்கும்? அது நாதத்தில் தோன்றும். நாதம் வந்து பறையில் தோன்றும். இந்த பறை வந்து பரசிவத்தில் தோன்றும். அந்த மாதிரி இந்த தோற்ற முறையை இவர் இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலம் முதல் மாயையராக என்ன செய்யறார்கள்? அந்த 5 சிவதத்துவத்தை கழிச்சிட்டோம்னா மொத்தம் 31 தத்துவம் இருக்கும். அப்ப என்ன செய்யும்? காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அந்த மாயை இருக்கு இல்லையா? அந்த மாயிலிருந்து நிலம் வரைக்கும் பார்த்தோம்னா 31 தத்துவம் இருக்கும். அந்த 5 சிவதத்துவம் கழிச்சோம்னா 31 தத்துவம் இருக்கும். இந்த 31 எது சேர்ந்தது? இது அசுத்த மாயின் காரியம். இந்த பிரகிருதி மாயும் அசுத்த மாயை சேர்ந்தது. எனவே நிலம் முதல் மாயையராக உள்ள 31 தத்துவங்களும் அசுத்த மாயின் காரியங்கள். அதற்கு மேல என்ன இருக்கின்றது? அதற்கு மேல சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், இந்த மூன்றும் என்ன செய்யும்? இது சுத்த மாயின் காரியங்கள். அந்த சாதாக்கியத்துக்கு மேல என்ன இருக்கின்றது? சிவம், சக்தி அல்லது நாதம், விந்து. இவை சாதாக்கியத்துக்கு மேல் உள்ளது விந்து. அந்த விந்துவை பெற்றது அது நாதம் என்னும் தத்துவம். அந்த நாதம் வந்து ஏற்கனவே பார்த்தோம், பரவிந்து, பரநாதம் பார்த்தோம். அது போல எல்லா தத்துவங்களையும் தனது உடைமையாக கொண்டது எது? அந்த பராசக்தி. இந்த பராசக்தி யாரோடு கூடி நிற்பாள்? அந்த பரசிவனோடு கூடி நிற்பாள். எனவே அந்த பரசிவனும் பராசக்தியும் செய்யக்கூடிய இந்த திருவிழாவில் தான் இந்த 36 தத்துவங்களும் அதில் தோன்றக்கூடிய புவனங்களும் இந்த தனு கன போன போகங்கள் எல்லாம் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து 20வது திருப்பாடல். ஆகாயமாதி சதாசிவராதியன் போகாது சக்தியுள் போந்துடன் போந்தனர் மாகாய ஈசன் அரண்மால் பிரம்மணம் ஆகாயம் பூமி முன் காண அளித்தலே. இவங்கெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கிறாங்க? இந்த ஆகாயம் ஆதி, இந்த ஆகாயம் முதலான பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் வந்து ஆகாயம் ஆதி. சதாசிவர் ஆதி. இப்ப அந்த சதாசிவர் முதலான பஞ்சமூர்த்தி, சதாசிவர், மகேஸ்வரன், சுத்தவித்துள்ள பிரம்மன், மால், ருத்ரன், இந்த பஞ்சமூர்த்திகள் அவர்கள் என்ன? அப்புறம் ஆகாயமாதி சதாசிவர் ஆதியன் போகாத சக்தியுள் போந்து உடன் போந்தனர். போகாத, போகாதனா என்றும் போகாத, என்றும் அழிவில்லாத அந்த மாயா சக்தியுள் தோன்றி அவர்கள் விரைந்து வந்தவர்கள். மாகாய ஈசன் அரண்மால் பிரம்மனாம் ஆகாயம் பூமி காண அளித்தலே. அந்த சக்தியில் தோன்றி மறைகின்றார்கள். என்ன? சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், மால், பிரம்மன், இந்த 5 பேர்களால் அந்த பஞ்ச பூதங்களும் ஆகாயம் முதல் மண் ஈரான அந்த பூதங்கள் வந்து படைக்கப்பட்டது. வந்து அயன் வந்து எதை படைக்கின்றார்னா இந்த நிலத்தை வந்து படைக்கின்றார். சதாசிவன் வந்து ஆகாயத்தை வந்து படைக்கின்றார். திருமால் வந்து நீரை வந்து படைக்கின்றார். ருத்ரன் வந்து நெருப்பை படைக்கின்றார். மகேஷ் வந்து காற்றை படைக்கின்றார். இந்த 5 பூதங்களையும் இந்த 5 கடவுள் வந்து படைக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. போகாத சக்தி அப்படின்னா என்றும் அழிவில்லாத நித்தியமாகிய மாயா சக்தி. எனவே இந்த சக்தி என்ன சக்தினா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு சக்தி இருக்கின்றது. சதாசிவன் வந்து அருள் செய்யக்கூடியவர். அவருடைய சக்திக்கு பேர் வந்து மனோன்மணி. மனோன்மணி தான் நமக்கு அருளை தரக்கூடிய சக்தி. எனவே இந்த மகேஸ்வரன் சக்தி எது? அது மகேஸ்வரி அல்லது கௌரி. எனவே ருத்ரன் சக்தி என்ன? அது வந்து ரௌத்ரி அல்லது உமை. திருமாலின் சக்தி எது? அது வந்து லட்சுமி. பிரம்மனின் சக்தி எது? அது சரஸ்வதி. இவர்கள் வந்து எப்படி தோன்றுகின்றார்கள்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிவபெருமான் வந்து முழுக்க முழுக்க ஞானமயம், அம்பாள் வந்து முழுக்க முழுக்க கிரியை மயம். எனவே ஞானமும் கிரியையும் சமமாய் ஒத்தது தோன்றும் போது என்ன சார்? அது சதாசிவர் வந்து தோன்றும். இந்த சதாசிவத்திலிருந்து மகேஸ்வரம் தோன்றும். மகேஸ்வரன் ருத்ரன் தோன்றுவார். ருத்ரனிலிருந்து திருமால் தோன்றுவார். திருமாலிலிருந்து
அயன் தோன்றுவார். திருமாலின் நாபி கமலத்திலிருந்து அயன் தோன்றுவார் என்ற சொல்லப்படும். இதுதான் வந்து இந்த 5 கடவுள்கள். அதுக்கு மேல என்ன இருக்குதுன்னா 4 இருக்கின்றது. அந்த 4 சிவம், சக்தி, விந்து, நாதம். எனவே இந்த 4ஐயும் சேர்த்தோம்னா நவந்தரும் பேதம். நவம்னா 9. 9 பேதங்களையும் அது யாருக்கின்றான்னா அந்த சிவபெருமான் தான் அதை செயல்படுத்தியிருக்கின்றார். எனவே இவர்கள் வந்து காரண கடவுள். இந்த காரண கடவுளை படைப்பதும் காப்பதும் ஒடுக்குவதும் அது சிவபெருமான் தான் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். வானம், காற்று, தீ, நீர், நிலம் என்னும் அந்த பஞ்சபூதங்களும் இந்த 5க்கும் வானத்துக்கு சதாசிவன், காற்றுக்கு மகேஸ்வரன், தீக்கு ருத்ரன், நீருக்கு திருமால், நிலத்துக்கு அயன் என்ற 5 பேரும் வந்து தலைவர்கள். இவர்கள் வந்து ஒரு பொருளையும் விட்டு நீங்காது நிற்கும் அந்த சிவசக்தி அவர்களை செயல்படுத்துகின்றது. இவ்வளவு இந்த மகேஸ்வர தத்துவத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு 4 பேருக்கும் வந்து உருவம் உண்டு. மகேஸ்வரன், அந்த ருத்ரன், திருமால், அயன் என்கிற சதாசிவன் வந்து உருவம். உருவம்னு சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது, அது உருவம். அதற்கு மேல உள்ள 4 தத்துவம் சிவம், சக்தி, நாதம், விந்து, இது 4ம் வந்து அருவம். இதை 9 சேர்த்த நவந்தர பேதம். நவந்தர பேதத்துல 4 வந்து உருவம் இல்லாதது. சிவம், சக்தி, நாதம், விந்து 4 வந்து உருவம் உள்ளது. மகேஸ்வரம், இந்த சுத்த வித்தையில உள்ள ருத்ரன், திருமால், அயன் ஒரு அருவுருவம். அது வந்து சதாசிவன் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 21வது திருப்பாடல். அழியார் முக்கோண ஐந்தவும் தன்னில் அழியார் திருபுரையாம் அவள் தானே அழியார் சதாசிவம் ஆகி அமைவாள் அழியார் கருமங்கள் 5ம் செய்வாளே. இதெல்லாம் எங்கேருந்து தோணுதுன்னா, நீங்க வந்து எந்திரம் வந்து பாக்குங்க. இந்த எந்திரம் எப்படி வரைவாங்க அப்படின்னா, அதுல பெரும்பாலும் முக்கோணமா இருக்கும். நம்ம வந்து என்ன செய்வோம், முருகனுக்கு வந்து அறுகோண வடிவர்கள் இல்லையா, அந்த அறுகோணம் வரைகிறப்ப 2 முக்கோணத்தை சேர்க்கிறப்ப அது அறுகோணமா இருக்கும். அதான் அலி ஆர் முக்கோணம். அலின்னா இந்த அருளை அளிக்கக்கூடிய அந்த கருணை நிறைந்த அந்த முக்கோணம். அந்த முக்கோண வடிவமானது வைந்தவம். வைந்தவம் என்பது விந்து சக்தி வந்து குறிக்கும். அந்த விந்து சக்தியில் என்ன செய்கிறார், அழியார் திருபுரை. அதுல வந்து திரிபுரையாகிய மனோன்மணி சக்தி வந்து தோன்றுவாள். எனவே முக்கோண வடிவமான அந்த விந்து சக்தியில் திரிபுரையாகிய மனோன்மணி வந்து தோன்றுவாள். அந்த மனோன்மணி என்ன செய்றாள், அவளே வந்து சதாசிவமாகி அமைவாள். எனவே சதாசிவம் வேறு, மனோன்மணி வேற அல்ல. 2மே கருணாசக்தியா இருக்கும். ஆண் பெண்ணாக சொல்லும் போது சதாசிவம், மனோன்மணி சொல்றோம். அந்த 2ம் வந்து ஒன்றுதான். அழியார் சதாசிவமாகி அமைவாள் அழியார் கருமங்கள் 5ம் செய்வாளே. கருணையால் என்ன செய்தாள், அது வந்து பஞ்ச கிருத்தியங்களையும் அந்த 5 தொழில்களையும் அவள் தான் செய்வாள். இந்த மனோன்மை தான் மேலான சக்தி. அதுக்கு கீழே மகேஸ்வரி, அப்புறம் வந்து ரௌத்ரி, அப்புறம் லட்சுமி, அப்புறம் வந்து பிராமி என்கின்ற அந்த சக்தி வந்து சொல்வார்கள். இந்த சக்தி சிருஷ்டி சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணோம், சதாசிவன், மகேஸ்வரம், சுத்தியத்தில் உள்ள ருத்ரன், திருமால், பிரம்மன் அதை பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி பார்த்ததுனால இதுக்கு அந்த பெண் சக்தியை வந்து இந்த இடத்துல சொல்லிருக்காரு. பெண் சக்தி என்ன, பெண் சக்தி வந்து நம்முடைய சதாசிவனுக்கு வந்து மனோன்மணி, மகேஸ்வரனுக்கு வந்து மகேஸ்வரி, ருத்ரனுக்கு வந்து ரௌத்ரி, அது மாதிரி திருமாலுக்கு வந்து லட்சுமிக்கு, அது மாதிரி நம்முடைய பிரம்மனுக்கு வந்து இந்த சரஸ்வதி. இந்த 5 சக்திகளை இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். வைந்தவம் என்பது சுத்தமாயும் காரியம். அது வந்து என்ன இருக்கும், அது வந்து 3 இருக்கும். இது வந்து உங்களுக்கு புரியலனாலும் வந்து கேட்டுங்க. ஒண்ணு வந்து பரவிந்து, அபரவிந்து, அபரநாதம் என்று அது 3 நிலைக்களமாக தோன்றும். அதிலிருந்து என்ன செய்யும், சாதாக்கியம் வந்து தோன்றும். அந்த சாதாக்கியத்துக்கு திரிபுரை என்னும் சக்தி தோன்றுவாள். அந்த திரிபுரையின மனோன்மணி சக்தி என்ன செய்யும், அது தலைவனாகிய இந்த சதாசிவனோடு ஒன்றுபட்டு அவள் அருளால் தான் இந்த 5 தொழில்களும் நடக்கும். இவளே வந்து மனோன்மணி என்கின்ற இந்த கருத்தை வந்து சொல்றார். சக்தி பதத்தை மறுபடியும் இங்க சொல்ல போறார்கள். அடுத்து
22வது பாட்டு. வாரணி கொங்கை மனோன்மணி மங்களை காரணி காரியமாக கலந்தவள் வாரணி ஆரணி வானவர் மோகினி பூரணி போதாதி போதமும் மாமி. திரண்ட கருத்து ரெண்டேதான். அவள் தான் போதமாக இருக்கின்றான். என்ன போதம்? போதம்னா அறிவு அல்லது ஞானம். அவள் தான் பரஞானமாகவும் அபரஞானமாகவும் இருக்கின்றார். அம்பாள் ஞானசம்பந்தருக்கு திருப்பால் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப வலப்பக்கத்துல இருந்து பரஞானத்தையும் இடப்பக்க மார்பிலிருந்து அபரஞானத்தையும் கொடுப்பாள். அம்பாள் தான் பரஞானமாகவும் அபரஞானமாகவும் இருக்கின்றார். வாரணி கொங்கை மனோன்மணி. வா என்பது கச்சணிந்த அந்த தனபாரத்தை உடைய மனோன்மணி சக்தி. அவள் சுமங்கலி. அவள் நித்திய சுமங்கலி. காரண காரியம் ஆக கலந்தவள். அவர் காரணேஸ்வரர் காரிய ஈஸ்வரத்திலும் அவர்கள் நிலையில் கலந்தவர்கள். அப்ப என்ன செய்ய அவர் கணேசை வாரணி ஆரணி ஆன மோகினி பூரணி போதாதி போதுமாவே. அவள் தான் கணேச சக்தியாகவும் இருக்கின்றார், வேத ரூபியாகவும் இருக்கின்றார், அந்த பெருமாளாகிய மோகினியாகவும் இருக்கின்றார். அவள் தான் பூரண அறிவாகவும் இருக்கின்றார். என்ன செய்யறாரு? இது காரண காரியமாக கலக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன? இந்த காரண கடவுளா இருக்காங்க இல்லையா? அந்த 5 பேர் பார்த்தோம் இல்லையா? அவர்களுக்கு சக்தியாக இருக்கின்றார். அந்த மாதிரி அவர்கள் செய்து காரியப்படுத்துகின்றாள். அவர்களை காரியப்படுத்தக்கூடிய சக்தியாக இருப்பது அவள்தான். இந்த பஞ்ச கிருத்தியை செய்வது இந்த 5 அம்பாள்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுல வாரணம் என்பது யாரை குறிக்கும்னா, வாரணம்னா யானையை குறிக்கும். வாரைனா அது கணேச பெருமானை குறிக்கும். அந்த கணேச பெருமானுக்கு சக்தி நம்ம சித்தி புத்தின்னு சொல்லுவோம். இதுல அதை விநாயகி அல்லது கணேசை, கணேசருக்கு கணேசை என்கின்ற சக்தி. எனவே ஆரணம் என்பது வேதத்தை குறிக்கும். எனவே வேதத்துக்கு வேத சக்தியாக இருப்பது அதுதான் சரஸ்வதி. அவர் ஆரணி என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த வேதம் என்ன செய்கின்றது? அந்த ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு உண்மையை விளக்கம் செய்கின்றது. அந்த உண்மை விளங்காத போது அவர்கள் மயங்கி நிற்பார்கள். இதுதான் போத அதிபோதம். போதம்னா அறிவு, அதிபோதம்னா பேரறிவு. அந்த பேரறிவு என்பது பதிஞானத்தை குறிக்கும். அறிவு என்பது பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் குறிக்கும். போதம் என்பது அறிவு, அது பாசஞானம் பசுஞானம். அதிபோதம் என்பது பேரறிவு, அது பதிஞானமாக்கிய சிவஞானம் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. எனவே அந்த திரிபுரையை தான் மனோன்மணி. அவள் நித்திய சுமங்களை. அவள் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்து எல்லா பொருள்களையும் காரியப்படுத்துகின்றாள். அவள் உமை, வாணி, திருமகள், மகேஸ்வரி என்று 4ஆக பாகுபட்டு இருப்பாள். அவள் உயிர்களுக்கு சுட்டறிவாகிய அந்த பசு பாசஞானத்தையும் வியாபக அறிவாகிய அந்த பதிஞானத்தையும் கொடுப்பாள் என்று சொல்வாள். வாரணி என்பதை அந்த யானை தோலை போர்த்தவள் என்று சொல்லப்படும். யானை தோலை போர்த்த அந்த ருத்ர சக்தியை குறிப்பதாகவும் இன்னொரு கருத்து சொல்கின்றார்கள். ஆரணி, ஆரணம்னா வேதம். அந்த வேதத்தை ஓடக்கூடிய அந்த சரஸ்வதி குறிப்பிடுகிறார்கள். அது வானவர் மோகினி, அந்த தேவர்களையும் மாயால் மயக்கக்கூடியவள். பூரணி என்னன்னா அவள் எங்கும் நிறைந்தவள் என்ற கருத்து இந்த பாட்டில் படப்படுகின்றது. அடுத்து 23வது திருப்பாடல். நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்றங்கு இயங்கும் அரண் திருமாலவன் மன்றது செய்யும் மலர்மிசை மேலையன் என்றிவராக இசைந்திருந்தானே. நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன். அது அருவமாகிய சிவம் சக்தி, அருவமாகிய சதாக்கி. இந்த சதாக்கியத்துக்கு கீழே உள்ளது மகேஸ்வரன். எனவே நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன். தற்சிவமாய் நின்ற அந்த மகேஸ்வரன் என்னது? சென்று அங்கு இயங்கி அவன் என்ன செய்கின்றான்? அந்த சுத்த வித்தையில் சென்று இயங்கி அரண் திருமாலவன் அதை கலக்கி ருத்ரன் திருமால், அப்புறம் மன்றது செய்யும் மலர்மிசை மேலையன், தாமரை மேலில் இருக்கக்கூடிய அந்த அயன் என்கின்ற அந்த முத்தொழில் செய்யும் மூர்த்திகளாக பொருந்தி இருந்தான். எனவே இந்த மகேஸ்வரன் தான் என்ன செய்கின்றார்? அவர் தான் ருத்ரன், திருமால், அயன் என்கின்ற அந்த 3 மூர்த்திகளாக
பொருந்தி இருக்கின்றான். அப்படின்னா அவர்களை வந்து இவன் அதிர்ஷ்டித்து செயல்படுத்துகின்றான். சிவம் வந்து சக்தியை செயல்படுத்துகின்றது, சிவசக்தி சேர்ந்து சாதாக்கியத்தை செயல்படுத்துகின்றது, சாதாக்கியம் வந்து மகேஸ்வரத்தை செயல்படுகின்றது. இந்த மகேஸ்வரம் என்ன செய்கின்றது? அது வந்து இந்த 3 பேர்களை, மும்மூர்த்திகளை வந்து செயல்படுத்துகின்றது என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. 23வது பாடலின் திரண்ட கருத்தாக நம்ம கொள்ள வேண்டும். இது இந்த மகேஸ்வர சக்தி வந்து மகேஸ்வரி. இந்த மகேஸ்வரிய சக்தி தான் என்ன செய்கின்றது? ருத்ரன், திருமால், அயன் இவருக்கு பொருந்தி இருந்து அவர்களது சக்திகளாக இருந்து அவர்களை செயல்படுத்துகின்றது என்று சொல்றாங்க. இங்க ஏற்கனவே வந்து சிவத்தை வந்து 3ஆ பிரிப்பாங்க. லய சிவம், போக சிவம், அதிகார சிவம்னு பிரிப்பாங்க. இது எப்படி வேணும்னா, நம்ம வந்து சிவதத்துவம் 5 பார்த்தோம் இல்லையா? இந்த சிவதத்துவம் 5 வந்து சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அதுல சிவமும் சக்தி அது வந்து 2 வந்து லயம் சொல்லும், லய சிவம் என்று சொல்லப்படும். கண்ணுக்கு தெரியாத அந்த சிவம் சக்தி லய சிவம் என்று சொல்லப்படும். அப்புறம் சாதாக்கியம் அதான் வந்து போக சிவம் என்று சொல்லப்படும். நமக்கு போகத்தை கொடுப்பது வந்து சதாசிவம் தான், அவருடைய போக சிவம் என்று சொல்லப்படும். அதிகார சிவம், அதிகாரம் வந்து இந்த மகேஸ்வரமும் இந்த சுத்த வித்தையில் இருக்கக்கூடிய ருத்ரன், திருமால், பிரம்மன் இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன செய்வார்கள்? இது அதிகாரம், இந்த உலகத்தை அதிகாரப்படுத்துபவர்கள் என்று சொல்லுவோம். இவை லய சிவம், போக சிவம், இந்த அதிகார சிவம் என்று சொல்லப்படும். எனவே இந்த மகேஸ்வரத்துக்கு கீழ் உள்ள நிலைகள் அது வந்து அதிகார நிலை. மகேஸ்வரன் அதுக்கு கீழ் உள்ள அந்த 3 சேர்த்த 4மே வந்து அதிகார நிலை. சதாசிவ நிலை வந்து போக நிலை. இந்த சதாசிவத்துக்கு மேல உள்ள சிவம், சக்தியோட நாதம் என்று வந்து லயநிலை என்று சொல்லும். எனவே பெருமான் என்ன செய்கின்றார்? எல்லா செயலையும் அந்த சக்தி மூலமாக தான் செய்கின்றார். சக்தி வேறு, சிவன் வேறு அல்ல. இவர் சக்தியும் சிவனும் யாண்டும் உடன் ஆகியே வந்து செய்வார்கள். சக்தி செய்வது எல்லாம் சிவன் செய்வதுதான். நான் ஏற்கனவே ஒரு பாட்டு உங்களுக்கு, நம் கையால் நாம் காரியங்கள் செய்வது போல, நம்ம கையை வச்சு காரியம் செய்யறோம், அது போல என்ன செய்கின்றார் பெருமான் வந்து நங்கையை கொண்டு, நங்கைனா பெண்ணாகிய அந்த உமையை கொண்டு, சக்தியை கொண்டு காரியம் செய்கின்றார். அடுத்து 24வது திருப்பாடல். ஒருவனே உலகேலும் படைத்தான், ஒருவனே உலகேலும் அளித்தான், ஒருவனுமே உலகேலும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடு உயிர்தானே. படைப்பது, காப்பது, அழிப்பது, ஒடுக்குவது எல்லாமே வந்து சிவபெருமான் தான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. எனவே ஒருவனுமே உலகேலும் படைத்தான், இந்த 7 உலகத்தையும் பெருமான் தான் படைத்தான். அவன் ஒருவனுமே உலகேலும் வளர்ந்தான், அவன் தான் திருமாலாக இருந்து அதை காத்தான். ஒருவனுமே உலகேலும் கடந்தான், அவன் தான் எல்லா உலகங்களையும் வந்து அழித்தவன் அல்லது ஒடுக்கியவன். ஒருவனுமே உடலோடு உயிர்தானே, அந்த ஒருவன் தான் உயிரோடும் உடலோடும் அவனது கலந்து இருக்கின்றான். எனவே படைப்பது பிரம்மன் மூலமாக படைக்கின்றான், திருமால் மூலமாக அவன் வந்து காக்கின்றான், ருத்ரன் மூலமாக அவன் வந்து ஒடுக்குகின்றான். இந்த கருத்து வந்து இந்த பாட்டுல 24வது பாட்டுல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழிப்பவன் அவன்தான் பெருமான். அவன்தான் அறிவுடைய பொருள், அறிவில்லாத அந்த ஜட பொருள் ஆகிய எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அவன்தான் முதற்கடவுள். இதே அவன்தான் சிவபெருமான். இதே சிவபெருமானுடைய முழு முதல் தன்மையில் இந்த 24வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 25வது திருப்பாடல். செந்தாமரை வண்ணன் தீவண்ணன் எம்மிரை மைந்தார் முகில் வண்ணன் மாயம் செய்பாசத்தும் கொந்தார் குழலியர் கூடிய கூட்டத்தும் ஐந்தார் பிறவி அறுத்து நின்றானே. செந்தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன் நமக்கு என்ன செய்வோம்? பெரும்பாலும் திருமாலை வந்து நடப்போம். ஆனா பெருமான் தான் எப்படி இருக்கின்றார்? அது செந்தாமரை போன்ற நிறத்தை உடைய தீவண்ணனாகிய சிவபெருமான். அதான் வந்து செந்தாமரை வண்ணன் தீவண்ணன் என்பது சிவபெருமானை வந்து குறிக்கும். செந்தாமரை காடு அணைய மேனிம்பார் திருவாசல, செந்தனல் போல் திருமேனிம்பார். எனவே செந்தாமரை போன்ற நிறத்தையும் தீவண்ணத்தையும் உடைய அந்த சிவபெருமான்.
அவன் எம்மிறை, அவன் தான் எங்களுடைய கடவுள். அவன் மஞ்சார் முகில்வண்ணன். மஞ்சு என்பது மேகத்தை குறிக்கும். அந்த மேகத்தை போன்ற கருப்பான கருமுகில் போன்ற நிறத்தை உடைய அந்த திருமாலோடு கூடி மாயம் செய் பாசத்து பொந்தார் கூடிய கூட்டத்து திருமால் கூடிய என்ன செய்கின்றான்? அந்த மாயா காரியமாகிய அந்த காதலால் அவர்கள் அந்த ஆண்கள் பெண்களுக்கு என்ன செய்யறாங்க? பூங்கொத்தை அணிந்த கூந்தலை உடைய பொந்தார் குலைன்னா அந்த பூ கொத்து கொத்தாக இருக்கின்றது. இந்த பூங்கொத்தை கொத்து கொத்தாக அணிந்த கூந்தலை உடைய அந்த மகளிரோடு கூடிய கூட்டத்தால் மைந்தார் பிறவி அமைத்து நின்றானே. எனவே அந்த ஆண்கள் பெண்களோடு கூடி இந்த உலகத்தில் பிறவியை அமைத்து நின்றனர்கள் என்ற கருத்து இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே செந்தாமரை வனனாகும் தீவண்ணமும் இருப்பது எம் இறைவனாகிய சிவபெருமான். இதிலே செந்தாமரை என்பது நிறத்தை குறிக்கும். தீ என்பது அந்த ஒளியை குறிக்கும். மஞ்சார் முகில்னா அந்த கருமுகிலாகிய அந்த திருமாலை குறிக்கும். எனவே அந்த அந்த வெண்முகில் இருக்கு, கருமுகில் இருக்கு. அது மாதிரி திருமாலுக்கு 2 பேரை சொல்றாரு. ஒரு பேரை அவர் வெள்ளை நிற திருமாலா இருந்தாரு, 2வது கருநிற திருமாலா இருந்தாரு. இது எப்ப நடந்தது? இந்த ஆழகால விஷம் தாக்குவதற்கு முன்பாக திருமால் வெள்ளையாக இருந்தார், வெள்ளை நாரனாக இருந்தார். அப்படி ஆழகால விஷம் தாக்கியதுக்கு பிறகு அவர் உடம்பு கருமையாக மாறிவிட்டது. அதான் மைந்தார் முகில் வண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சிவபெருமானும் அவனுடைய மோக சக்தியாகிய அந்த மோகினி சக்தியாகிய இந்த திருமாலும் செய்து மாயம் செய்து இந்த ஆண்களை பெண்கள் மேல் மயல் செய்ய வைத்து அவர்களுக்கு பிறவியை கொடுத்தார்கள், பிறவியை தொடரச் செய்தார்கள் என்று இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அப்போது என்ன செய்கிறார்கள்? இந்த உடம்பு 5 உடம்பா படைச்சாரு. நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் என்ன உடம்பு? ஸ்தூல உடம்பு, சூக்கும உடம்பு, அப்புறம் சூக்கும உடம்பு புரியட்ட காயம், அதுக்கப்புறம் என்ன செய்ய அந்த குணசரீரம், அப்புறம் கஞ்சுக சரீரம், காரண சரீரம். இந்த வடமொழியில எப்படி சொல்லுவாங்கன்னா அது அன்னமய கோஷம். இது அன்னத்தால் ஆன இந்த ஸ்தூல உடம்பு. 2வது பிராணமய கோஷம், மூச்சு காற்றால் ஆனது. 3வது மனோமய கோஷம், மனத்தின் மூலம் சிந்திப்பது. விஞ்ஞானமய கோஷம், இது அறிவின் மூலம் நினைப்பது. ஆனந்தமய கோஷம், இது கோஷம் என்பது உடலை குறிக்கும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதுவே இந்த அன்னமய கோஷம் என்னாச்சு? இந்த அன்னமய கோஷம் பிரம்மனுக்கு உட்பட்டது. பிராணமய கோஷம் என்னது? அது திருமாலுக்கு உட்பட்டது. மனோமய கோஷம் அது ருத்ரனுக்கு உட்பட்டது. எனவே அந்த 2 கோஷம் இருக்கு இல்லையா, அது மகேஸ்வரனுக்கும் சதாசிவனுக்கும் உட்பட்டது என்று இந்த கருத்து இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த 25வது பாடலுடன் இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மலைவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசைக குறைவிலாதவர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் வாங்க நட்டமும் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக. உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெற்பை கூடு செய்தறிவியல் வாழ்க. கூடம் வாழ்க. செவ்வியல் ஏரிய மங்கை வாழ்க. ஞானிதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். இதுவரை பொறுமையுடன் கட்ட சீரர்கள் திருப்படங்களை வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சச்சபேசா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம்.